மதுரையில திருப்புகழ் சாமி ஐயர்னு கொடுத்தார். நான் அந்த குடும்பத்தோட 50 வருஷமா தொடர்பு கொள்ள. திருப்புகழ் சாமி ஐயர் அவர் ராமநாதபுரத்துல வேலை பார்த்தார். அவருக்கு பேரு லோகநாத ஐயர். பின்னால திருப்புகள்ல ரொம்ப ஈடுபாடாயிடுச்சு. தூங்கினாரு. கனவுல ஒரு காட்சி கிடைச்சு. என்ன காட்சி? அருணகிரியார் கோபுரத்திலிருந்து விழுகிற பொழுது முருகன் போய் தாங்கிக்கிறான். அந்த கதைக்கு நான் அடுத்தாப்பள்ள வருகிறேன். அது கனவுல தெரிஞ்சு முடிச்சார். திருப்புகழ் மேல ஒரு பாசம். திருப்புகழ் எடுத்து படிச்சு இசையோடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். 1919 திருப்புகழ் சபை நிறுவப்பட்டது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள முதல் வைக்கப்பட்ட சபை திருப்புகழ் சபை 1919. இப்ப 2019 அதுக்கு 100ஆண்டு விழா. நானும் இருந்து நல்லா நடந்தேன். 100 வருஷம் முடிஞ்சு இன்னும் சொல்லிக் கொடுக்குறாங்க திருப்புகழ். இன்னைக்கும் சாயங்காலம் 6:00 ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை அன்னைக்கு திருவாசகம் முற்றோதல் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல திருப்புகழ் பாராயணம் பண்றாங்க. ஒரு சில பேரு உங்க வீட்டுல கல்யாணம், நீங்க திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். நாளானைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு திருப்புகழ் பாராயணம் போய் ஒரு 50 திருப்புகழ் பாடிட்டு வர்றாங்க. அந்த வீட்டுக்காரரை கேட்டேன், எதுக்கு இங்க பாராயணம் வச்சீங்க? புதுக்கோட்டை வக்கீல் ஒருத்தர் வச்சாரு. ஏன் வச்சீங்க? அவர் சொல்றாரு, இந்த இடம் சுத்தமாயிடும். நல்ல நினைப்பு இருந்தா அந்த இடத்துல அது பரவி நிற்கும். வைப்ரேஷன் சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இந்த வீட்டுல திருப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இங்க பூரா பரவி நிற்கும். இங்க வர்றவங்களுக்கு நல்ல சிந்தனை வரும். அதுக்காகத்தான் நம்ம வீட்டுல தேவாரம், திருவாசகம், திருப்புகள், 4000 திவ்ய பிரபந்தம் அதுக்காகத்தான் படிக்கிறது. வீட்டுல நல்லா இறைஞ்சு படிங்க. இந்த வைப்ரேஷன் வீடு பூரா பரவி நிற்கும். இந்த கோயில்ல எல்லாம் அந்த காலத்துல அதுக்காகத்தானமா மண்டபம் கட்டி வச்சான். இவ்வளவு பெரிய மண்டபம் எதுக்கு? எல்லாரும் உட்கார்ந்து தேவாரம் படி, திருவாசகம் படி, நல்ல சிந்தனை வரும். இப்போ திருப்புகழ் சாமி ஐயர் 1919 திருப்புகழ் சபை அமைத்தார். அவருக்கு 2-3 பெண் குழந்தைகள். ஒரு பொண்ணுக்கு சுப்புலட்சுமின்னு பேர். அவங்க 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. திருப்புகழ் அருமையா பாடம். அந்த காலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு. மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போறான், லெட்டர் போடுறேங்கிறான், மறந்துடுறான். பஜ்ஜியும் சொஜ்ஜியும் அவ்வளவு செலவாகி போச்சு. அந்த செலவு இருந்தா 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரலாம். பதிலே இல்லை. வரதராஜன் ஒரு மாப்பிள்ளை, மன்னிக்கணும், தியாகராஜன் ஒரு மாப்பிள்ளை வந்தார். நான் அவர் கூட பழகியிருக்கேன். ரொம்ப வேண்டியவர் எனக்கு. தியாகராஜன் ஒரு மாப்பிள்ளை வந்தார். இந்த பொண்ணை பார்த்தார். நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. அந்த காலம் நம்ம வீட்டு பொண்ணையெல்லாம் பாட்டு பாட சொன்னா ஓடி போயிருக்காங்க. இப்ப இங்க நல்லா சொல்லி கொடுத்து பாட வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியாவில் நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். நாங்க கடவுளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம். என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு நல்ல திருப்புகள் தெரியும். தியாகராஜன் வந்து உட்கார்ந்தாரா, ஒரு திருப்புகள் பாடிச்சு. கேட்டார், இப்பவே தாலி கட்டுற மாமான்ட்ட. புரியுதா? எந்த திருப்புகள்? அந்த அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். சுப்பலட்சுமி, நீலங்கொள் மேகத்தில் மயில் மீதே. யாருக்காவது தெரியுமா? நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. சொல்லுங்க. அப்புறம் அடுத்தவரை சந்தோஷம். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அம்மா அருமையான பாட்டம்மா. முருகா, நீல மயில் மேல நீ வந்த. அதை பார்த்து இந்த பொண்ணு உன் மேல ஆசைப்பட்டுச்சு. உன் கழுத்து மாலை அந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேரை. மால்னா மயக்கம். மால் கொண்ட பேரை, பேரைன்னு அறியாத பொண்ணு. மால் கொண்ட பேதைக்கு ஆண்டவனுக்கு போற பொழுது அறிவை எல்லாம் தூக்கி போட்டணும். டெஸ்ட் டியூப்ல போட்டு கடவுளை அடக்க முடியாது. அன்புனாலதான் அளக்கலாம்.
மால் கொண்ட பேதைக்குன் மனநாடும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை கொண்டெறிவோனே கடலின் மீது வேல் விட்ட பெருமாளே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா சூரர்களை எல்லாம் வெற்றி கண்டவனே நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் வேத பொருள் நான் என்னப்படி மார்பு தட்டான் நான் தான் வேதத்துக்கு பொருள் நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமானே அருமையான பாட்டு. கல்யாணம் ஆகணும்னா அந்த பாட்டை படிங்க. பொண்ணுக்கு இருந்தாலும் சரி பையனுக்கு இருந்தாலும் சரி. அந்த காலத்துல பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சோம், இன்னைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த பாட்டு இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? திருப்புகள்ல கல்யாணத்துக்கு விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய சந்திரன் சூரியன் மாதிரி தகிக்கிறானா அந்த பொண்ணு. ஏன்? அவர் மேல காதல். எவர் மேல? முருகன் மேல. விரல் மாறன் 5 மாறன்னா யாரு? மன்மதன் 5 பானத்தை விடுறான். இந்த பொண்ணுக்கு ஆசை, முருகா 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 முருகா. விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய விதவாடை வந்து தளல். வாடை குளிருமா நெருப்பா இருக்குமா? இந்த பொண்ணுக்கு வாடை காத்து நெருப்பா இருக்கான். மிதவாடை வந்து கடல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின்கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. உங்க கழுத்து மாலை என்ற பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? மடிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாடா. சிவபெருமான் கும்பிட்டாரா முருகனை. மலைமாறு சிந்த அலைவேலை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா. வேல் விட்ட பெருமாள். அடுத்த வேலை தான் முக்கியம். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களை போதி. அறிவால அவர்கிட்ட போய் கும்பிடணும். 2 காலையும் முடிச்சுக்கணுமா? துன்பத்தை எல்லாம் தீர்ப்பான். அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய்னா எந்த ஊரு? திருச்செந்தூர். இன்னைக்கு இதை நடத்துறவங்களுக்கு என்ன பேரு? செந்தில் தானே. திருச்செந்தூர். அம்மா பேர் என்ன? நல்லம்மை. திருச்செந்தூர். இந்த பாட்டை படிச்சா கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் சத்தியம்மா நடக்குதம்மா. அவங்க சொன்ன மாதிரி பல வீட்டுல நடக்குது. நீங்க மட்டும் நம்பணும். கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள்னு நினைச்சா கடவுள். உங்க நினைப்புத்தான் எல்லாம். கண்ணதாசன் சொல்லுவார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். உன் கண்ணுல அன்பு இருக்கணும்டா, அப்பதான்டா கல்லுல கடவுளை பார்க்கலாம். இல்லைன்னா கல்லுன்ட்டு போயிடுது. எவ்வளவு காலம் அடி வாங்கி சொன்னார் தெரியுமா? அடிபட்டு சொன்ன வார்த்தை, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். திருப்புகழ் சாமி ஐயர் திருவண்ணாமலையை சுத்தி திருப்புகழ் பாடிக்கிட்டே போவார். திருப்புகளுக்கு அர்த்தமும் சொல்லுவார். சிவராத்திரி அன்னைக்கு போவார், பெரிய கார்த்திகை அன்னைக்கு போவார். ஒரு மறு சிவராத்திரி. திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியுமில்ல, உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம் எங்கே? தஞ்சாவூரா? தஞ்சாவூர் பெரிய சிவலிங்கம். அங்கே கொண்ட சோழவரம் பெரிய சிவலிங்கம். அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுறது திருவண்ணாமலை. ஏன்? திருவண்ணாமலையே சிவலிங்கம். மலைக்குள்ள இருக்கிற சாமி இல்ல, மலையே சிவலிங்கம். 5 தலை மேல ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாலம். 5 தலை மேல 5 சிகரம். திருவண்ணாமலை ஆதி வடிவான மலை, அந்திருவர் தேடு மலை, சோதிமணி ஆடரவம் சூடு மலை, நீதி தலைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. எங்க இருந்தாலும் ஞானிகளை வான்னு இழுக்கிற மலை அண்ணாமலை. நினைக்க முத்தி தருவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு அவ்வளவு சிறப்பு. திருவண்ணாமலையில தான் இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்குது. நம்ம திருப்புகழ் சாமி ஐயர் மலையை சுத்தி பாடிக்கிட்டே வாரார் சிவராத்திரி. திருவானந்த வாரியாருடைய அப்பா பேர் தெரியுமா? வாரியாருடைய திருவானந்த வாரியார் தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தோஷம். இங்க வந்திருக்காரு ஒரு முறை, அமெரிக்காவுக்கு வந்தார் திருவானந்த வாரியார்.
அவங்க அப்பாவுக்கு பேரு மல்லையதாஸ் பாகவதர். உங்க வீட்டுல எத்தனை பிள்ளை தெரியுமா? 11 பிள்ளை. வாரியாரை சேர்த்து 11 பிள்ளை. நாங்கள் ஏகாதச ருத்ரமூர்த்திகள் என்பார். ஏகம்னா 1, தசம்னா 10. ஏகாதச ருத்ரமூர்த்தி 11 டிக்கெட். அப்பா அம்மா 13 பேருக்கு தினம் சோறு வடிச்சாங்க. ஒரு குட்டி முனிசிபாலிட்டியே வீட்டுல இருக்கு. நம்ம ஒத்த பிள்ளைய வளர்க்க மாட்டாம நீ தடுமாறி இல்லையா? அந்த பிள்ளை விரட்டுக்கு நம்ம ஓட முடியல. நம்ம காலம் அப்படி ஆயிடுச்சு. 11 பிள்ளைங்க. மல்லையதாஸ் பாகவதர். வருமானம் என்ன? சொற்பொழி. யாராவது பணம் கொடுத்தா உண்டு. அந்த காலம் எப்படி தெரியுமா? இந்த டிவி எல்லாம் கிடையாது. ராத்திரி 8 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. 8ல இருந்து 10:30 வரைக்கும் இவர் பேசுவார். கந்த புராணம், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் 10:30 மணிக்கு கேட்டுட்டு போய் நிம்மதியா தூங்குவோம். மனசு நிம்மதியா இருக்கும். அந்த காலம் அப்படித்தான். இவரு மல்லையதாஸ் பாகவதர் வந்து திருப்புகழ் சாமி ஐயர் காலில் விழுந்துட்டார். இவர் இங்க பாடிட்டு இருக்கார். என்ன? எங்க ஊர் காங்கேயநல்லூர். அங்க ஒரு முருகன் கோயில் கட்ட தொடங்கினேன். பாதி கட்டியாச்சு, இன்னைக்கு பணம் இல்லை, வீதியை கட்டி முடிக்கணும். ஒன்னும் புரியலை. இந்தா ஒரு விபூதி பை, 1 ரூபா. காரைக்குடி, தேவகோட்டை, பள்ளத்தூர், கண்டனூர், கோட்டையூர் அந்த பக்கம் போ. திருவண்ணாமலை திருப்பணிக்கும் காங்கேயநல்லூர் திருப்பணிக்கும் நிறைய கொடுப்பார்கள், வாங்கிக்கோ. நடுவில் ஒரு உயிர் சேதம் வரும், முருகன் காப்பாற்றுவான், போ. சொன்னது யாரு? திருப்புகழ் சாமி ஐயர். மல்லையதாஸ் பாகவதர் அதே மாதிரி அந்த செட்டிநாட்டு பக்கம் போரா போனார். அவங்க எல்லாம் சிக்கனமான ஆளுகள். இந்த செட்டியார்கள் வீட்டுல கரெக்டா சிக்கனமாத்தான் இருப்பாங்க. இந்த சாம்பார் ரசம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு குழம்பும் ஒரு தயிர். இந்த சாம்பார் ரசம் மோர் குழம்பு யாராவது வந்தாங்க வீட்டுல சிக்கனமா இருப்பாங்க. கோயிலுக்குன்னு அள்ளி கொடுத்துருவாங்க. 276 பாடல் பெற்ற கோயில்களில் 150 பாடல் பெற்ற கோயில்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் திருப்பணி செய்யப்பட்டவை. நான் சொல்லல, காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகர் என்ற சரஸ்வதி சுவாமிகள் எழுதுகிறார். சைவத்தின் ஆன்மீகத்தின் கோட்டை காவலர்கள் இந்த நகரத்தார்கள். அந்த காலத்துல எல்லாம் போனாரு, பணம் கிடைச்சிது, வாங்கிட்டு வந்தாரு. காங்கேயநல்லூர் கோபுர எழுப்பு. அந்த கோயில் வேலூருக்கு பக்கத்துல காங்கேயநல்லூர். அதான் வாரியார் சாமி பிறந்த ஊர். கோபுரம் எழும்புது. வாரியார் சாமிக்கு தம்பி காப்பி கொடுக்கறதுக்காக மேல ஏறினான். ஸ்தபதிகளுக்கு காத்தடிச்சது, பொத்துன்னு விழுந்தா முடிஞ்சு போச்சு. ஆளு கணக்கணும். அவங்க அப்பாவுக்கு செய்தி போயிட்டு 11 பிள்ளைகள ஒரு பிள்ளை. ஓடி வர்றார், பார்க்கிறார், கண்ணீர் விட்டு அழுதார். கோயில் கட்டுற போது இப்படி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு யாரும் கோயில் கட்ட வரமாட்டானே, வரமாட்டான்ல. அவர் சொன்னது நினைப்பது, ஒரு உயிர் சேதம் நிகழும், முருகன் காப்பாற்றுவான். விபூதி எடுத்தார். அவர் கொடுத்த விபூதி பை. விபூதின்னா தெரியுமாமா என்ன அர்த்தம்? பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணையில்லாத செல்வம். கிரகம்னா வீடு, கிரக பிரவேசம். விக்கிரகம்னா ஈடு இணையில்லாத வீடு. புரியுதா? விக்கிரகம்னா ஈடு இணையில்லாத வீடு. பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணையில்லாத செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணையில்லாத தலைவன். விபூதி தான் நமக்கு செல்வம். போற அன்னைக்கு அதைத்தான் பூசி அனுப்ப போறாங்க. தங்கத்துல பல்லு கட்டினா கூட தட்டி எடுத்துக்கிடுவாங்க. ஆமாங்க, கிராம நிக்கணும் சும்மா வகிக்குது. நமக்கு கூட வர்ற போற செல்வம் அது ஒண்ணுதான், விபூதி. எடுத்தார். காலனார் வெண்கொடும் தூதர் வாசங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக
காதலார் மைந்தரும் தாயராரும் சுடுங்கானமே பின்தொடர்ந்தலராமும் சூளம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடுதோளுந்தடன் திருவார்வும் தூயதாள் தண்டையும் கானகார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். முருகா, இந்த எரும மாட்டு மேல யமன் வருவான். பிளைட் லேட்டா வரும், ரயில் லேட்டா வரும், பஸ் லேட்டா வரும். இந்த எரும மாடு நேரத்துக்கு வந்து அதனால அவனுக்கு காலன்னு பேர். காலத்துல வர்றதுனால காலன்னு பேர். அந்த கருப்பு எரும மாடு வர்றதுக்கு முன்னால முருகா நீ வந்து நிக்க மறக்காதீங்க. இதான் பிரார்த்தனை. எப்படி சூழம்பாள் தண்டு சென் சேவல் கோ தண்டமும் சூடுதோடும் தடன் திருமார்பும் தூய தாழ் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை தோகைன்னா மயில். தோகை இருக்கிறதுனால அதுக்கு தோகைன்னு பேரு. தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். பார்த்த முடிக்கிறார் பையன் செத்தவனை எழுப்பியது திருப்புகழ். அதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். என்ன பாட்டு? திருச்செந்தூர் திருப்புகழ். காலனார் வெண்கொடும் தூதர்பா செங்கோடும். காலனாராம், காலனுக்கு மரியாதை இருப்பாருங்க. அவன் வரும் முன்னால நீ காட்சி கொடுக்கணும் முருகா. எழுந்துச்ச கோயில் திருப்பணி முடிஞ்சு போச்சு. இங்க தகவல் கொடுக்க வாராரு மதுரைக்கு. நீங்க தான் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும். இந்த அதுக்கு கும்பாபிஷேக பத்திரிகையில யாரு பேரை போட்டிருக்கு? மல்லிகதாஸ் பாகவதர் பேருல போடணும். திருப்புகழ் சுவாமி ஐயா. என்ன இந்த பேரை போடணும்? நீங்க தான் இதுக்கு காரணம். நம்மளா இருந்தா நம்ம பேரை போராட்டி போக மாட்டான். போமா? எத்தனை அநியாயங்கள் நடக்குது இந்த பேருக்காக. எங்க ஊர்ல ஒருத்தர் திருமகுடம்னு பேரு, திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க. போக மாட்டேன்ட்டாரு. என் பேரை மாற்றி விட்டாங்கடாங்கிறாரு. என்னங்க பேரு? பிறக்கிற போது குழந்தைன்னு பேரு. போற அன்னைக்கு பணத்தை தூக்கிட்டியான்னு கேட்பேன். ராமசாமி செட்டியாரை தூக்கிட்டியா, கோவிந்தசாமி செட்டியாரை தூக்கிட்டியா, ஒன்னும் கேட்க மாட்டேன். அத்தனை ஊடக வச்சா நம்ம பேரு தானே, வச்சே தானேங்க. என்ன அந்த மாதிரி அவரு பேரை போட்டாங்களா, முடிஞ்சது. இப்போ மல்லிகதாஸ் பாகவதர் திருப்புகழ் சாமி ஐயர் காலில் விடுறார். என்ன என் பொண்ணு, அது மாப்பிள்ளை காமாட்சின்னு அவளுக்கு பேரு, மாப்பிள்ளைக்கு தர்மலிங்க முதலியாருன்னு பேரு. குழந்தைக்கு 10 வருஷம் ஆச்சு. 2 பேரும் வந்து காலில் விழுந்துட்டாங்க. சாமி ஐயர் இப்படி பார்க்கிறார். நிறைய வாழைப்பழம் வச்சிருக்காங்க. எடுத்தார். 8 வாழைப்பழம் வந்து அதான் கடவுள் செயல் கொடுத்தார். கார்த்திகை, பெரிய கார்த்திகை அன்னைக்கு இந்த மாசம் விளக்காகும், அடுத்த மாசம் குழந்தை உண்டாகும். எப்படி இருக்கு? அதே மாதிரி ஆண் குழந்தைங்க அடுத்த கார்த்திகைக்கு ஆண் குழந்தைய தூக்கிட்டு வர்றா. 12 மாசம் ஆச்சுல்ல. நீ பாக்குறார் 8 வாழைப்பழம் வந்துச்சு இல்ல, இவனுக்கு தம்பியும் பிறந்தான். அப்பத்தான் சொல்றார், திருப்புகழ் படி எல்லாம் கிடைக்கும். ஒருத்தன் கேட்டான், நம்ம மந்திரம் 2 மந்திரம், ஒண்ணு நமசிவாய, இன்னொன்னு சிவாய நம. நான் நேற்றுக்கே கொஞ்சம் சொன்னேன். நமசிவாயன்னா என்ன கிடைக்கும்? பைசா கிடைக்கும், பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டி, பணங்காசு, மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னா சிவபெருமானே கிடைப்பார். நேற்றுக்கு சொன்னேன். இது திருமந்திரத்திலே, நான் சொல்லலை, திருமந்திரத்திலே. ஒரு ஆள் கேட்டான், 2 கிடைக்கணும்னா என்ன செய்யலாம்? ஆமா, பைசாவும் வேணும், சிவபெருமானும் வேணும். அதையும் விட்டுறக்கூடாது, இதையும் விட்டுறக்கூடாது. அருளும் வேணும், பொருளும் வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. யா சரவண பவான்னு சொல்லு. 2 கிடைக்கும். சரவண பவா, அது யார் மந்திரம்? முருகன் மந்திரம். வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாதே, இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இக சௌபாக்கியம் இங்க வாழ்க்கை, பர சௌபாக்கியம் அங்க வாழ்க்கை. இக பர சௌபாக்கியம். இசை பயில் சடாட்சரம். சடாட்சரம்னா 6 எழுத்து.
ஆறெழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானமே. சௌந்தர கைலாசம் பாடின பாட்டு. ஆறெழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானமே. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. திருப்புகழ் வசன மிக வேத்தி மறவாதே. நிறைய படிச்சு கிடிச்சு பறக்குதெல்லாம் வேண்டாம்டா. மனது துயர் ஆற்றின் உளராதே. மனசுல துன்பத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதே. இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாகி. இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும். இக பர சௌபாகியம் அருள்வாகி பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பழனி மலை வீத்தருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை வீட்ட பெருமாளே. ரெண்டும் கிடைக்கணும். சரி, கும்பிடுறார் நம்ம திருப்புகழ் சாமி ஐயரை மல்லையதாஸ் பாகவதர். இன்னும் என்னப்பா செய்யணும்? பக்கத்துல நம்ம கிராமம், நீங்க அங்க வந்து ஒரு சொற்பொழிவு பண்ணணும். எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சாமி ஐயரை கூட்டிகிட்டு போயாச்சு. காலம்பரை 10 மணிக்கு குளிச்சுட்டு உட்கார்ந்தாரா, டிபன் கொடுக்கணும். 15 வீட்டுல இருந்து கொண்டாந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? நீங்க நம்ம வீட்டுல 1வது சாப்பிடணும். இவர் என்ன வயிறு ஒரு வயிறு தானே இருக்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. என்னங்க, ஒரு இடத்துக்கு போனீங்க, 7 ஸ்வீட்டு. நான் ஒத்தாடு. 7 ஸ்வீட்டு மகாராஷ்டிராக்காரங்க. மகாராஷ்டிரா ஸ்வீட் அப்படி இருக்கும், அருமையா இருக்கும். எங்க என்னத்துக்காக வந்து 7 ஸ்வீட்டு. அது போக இந்த பக்கம் ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை நம்ம வழக்கம். வயிறு ஒண்ணுதான். இவர் எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஒரு ஞானிக்கு சோறு போட்டா 7 ஜென்மத்து பாவம் போயிட்டு எல்லாம் கொண்டாந்து சாமி சாப்பிட்டாரு. அது அர்த்தம். மேடையில போய் உட்கார்ந்தா வயிற்றுக்குள்ள போராட்டம் நடக்கும். எங்க அது ஒரு அளவுக்கு தானே ஒத்து வரும். நீங்க பைசா கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். சோறு போட்டா ஐயா போதும் ஐயான்றுவான்ல. இங்கல பேசணும், இங்க கடவுடாங்குது. பாகவதர் மல்லையதாஸ், இங்க வாங்க, நீங்க பேசுங்க, வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆண்டவன் வெளிவாசலுக்கு போயிட்டார். மல்லையதாஸ் பாகவதர் தவிக்கிறார். குருநாதன் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி உட்கார்றது? நான் உட்காரக்கூடாது. ஊவே சாமிநாதையர் அவங்க ஆசிரியர் மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பேரை சொல்லவே மாட்டேன். பிள்ளைவாள் பிள்ளைவாள் அப்படி சொன்னான். ஒரு முறை சொல்லிவிட்டாரா, என் துர்பாக்கியத்தினாலே என் குருநாதன் பெயரை சொல்லுகிற மாதிரி ஆகி. இந்த காலம் அப்படி. இன்னைக்கு காலேஜ் போய் வாத்தியாரை கண்டவாறு கூப்பிடுறேன். எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் கோபதின்னு பேர். வாத்தியார் பையன்ல ஒருத்தனுக்கு கோபதின்னு பேர். அதான் டேய் கோபதிங்கிறார். அவரு திரும்புறாரு, சார் உங்களை இல்ல சார் இவனே இல்ல. புரியுதா? வாத்தியாருக்கு பேர் வச்சு கூப்பிடுறான். தயிர் வடை வாங்கி சாப்பிட்டா அவருக்கு பேரு தயிர் வடை. அது இவங்களுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும். வாத்தியார் பேரு சொல்லக்கூடாது, புனிதமான பேர். நான் எப்படி இங்க உட்கார்றது? கிருவானந்தவாரி அவருக்கு 22 வயசு. வீணகத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்காரு. கிருவானந்தவாரி இங்க வா, நீ பேசு. இளங்கன் பயம் அறியாது, மடமடனு திருப்புகள் பேச ஆரம்பிச்சார். அருமையா பேசுறார். நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய அறிவு ஞானமும் நம்மளை விட அதிகம். ஞாபகத்தில் வச்சு நமக்கு தெரியல, வெளிப்படுற பொழுது நமக்கு தெரியும். பேச ஆரம்பிச்சாரா, வெளிவாசலுக்கு போன திருப்புகழ் சாமி ஐயர் அங்கே நின்றுட்டாரு. நான் வந்தா இவன் பேச்சை நிறுத்தி விடுவேன். 2 மணி நேரம் மழை கொட்டுது. வாரியார் மட 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 மடன்னு திருப்புகள் பாட்டு அப்படி வருது. முடிஞ்சது, ஓடி வந்தாரு, கட்டி பிடிச்சாரு. திருப்புகள் தத்துவார்த்த பிரசங்கம் என்னோடு இறந்து போய்விடும் என்று எண்ணினேன். கிருவானந்தவாரி, எனக்கு நீ ஒரு வாரிசாக வந்து விட்டாய். திருப்புகழ் சாமி திருப்புகளுக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு புகழ், அவ்வளவு பெருமை. இப்போ ஒரு திருப்புகள் நான் சொல்லப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் எல்லாமே நல்ல திருப்புகள் தான். திருவேரகத்துல போய் பாடுறாரு, வரலாறு சொல்லப்பாரு.
அருணகிரியார் வரலாறு பின்னாலே வரும். திருவேரகம்னா சுவாமி மலை. அங்க என்ன விசேஷம்? சுவாமி மலையில முருகப்பெருமான் கைலாசத்துல இருக்கார். மவுண்ட் கைலாசுக்கு போற பொழுது தூரத்துல சரவண பொய்கைன்னு காட்டுவாங்க. அங்கு விளையாடிட்டு இருக்காரு முருகப்பெருமான். பக்கத்துல அவருடைய தம்பி வீரபாகு தேவன். பிரம்மா போறாரு அந்த பக்கம். பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலை. திக்கு வாயன்னு பேரு. ஆமா, 4 திக்குக்கு 4 வாய் இல்ல. அட 4 தலைன்னா 4 வாய். ஒரு திக்குக்கு 1 வாய், கிழக்கில 1 வாய், மேற்கில 1 வாய், தெற்கில 1 வாய், வடக்கில 1 வாய். அப்ப அவர் யாரு? திக்கு வாயில். 4 தலை. கம்பீரமா போறார். முருகனை பார்த்தாரா, ஒரு கும்பிடு போட்டுட்டு போகலாம். நேர்த்தி பிறந்த பையன். அந்த அந்த தான் இருக்குமில்ல, அப்படியே போனார். இவர் வீரபாகு வந்தாங்க. ஆள் யாரு? அது பிரம்மா. நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு ஓடினார். அவரு போறாரு. ஏய் திரும்பினாரு. 4 தலை, உன்னை 6 தலை கூப்பிடுது. இதெல்லாம் வாரியார் சுவாமி. இதெல்லாம் வாரியார் சுவாமி. அந்த புண்ணியவான் சொல்லி கொடுத்தது. உன்னை விட பெரிய ஆள்றான்னு அர்த்தம். உனக்கு 4 தானங்க, 6டா பாப்பா. லேசா ஒரு வார்த்தை, 4 தலை, உன்னை 6 தலை கூப்பிடுது. போய் நின்னா நீ யாரு? நான் பெருமா. என்ன தொழில் பண்ற? படைப்பு தொழில். படைப்பு தொழிலுக்கு அஸ்திவாரம் என்ன? வேதங்கள். உனக்கு வேதம் தெரியுமா? தெரியும். சொல்லு. ஓம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓம்னா என்ன? பிரணவம். பிரணவம்னா என்ன? மந்திரம். அதுக்கு என்ன பொருள்? பிரணவத்துக்கு பொருள் தெரியாம நீ என்ன படைக்கிற? இப்படி பொருள் தெரியாதவன் படைச்சா படைக்கப்பட்டவன் எல்லாம் அஞ்ஞானியால போயிடுவான். ஓம் பொருள் சொல்லு. தெரியும். 4 தலையா 4 குட்டு குட்டினாராம். நமக்கெல்லாம் ஒரு குட்டுத்தான் குட்டு வாங்கி ஒத்த தலை. நல்ல அது அருணகிரி சொல்றாரு, தாளமிடும் பெருமாளே. குத்து தாளம் போட்டு தாளத்தோட விட்டாராம். 4 தலைகள். திருப்புகள் இருக்குதுங்க. முடிஞ்சு இவனை கொண்டு ஜெயில போடு. போட்டாச்சு. வீரபாகு பக்கத்துல வர, மன்னிக்கணும். என்ன? ஆமா, பிரம்மாவை ஜெயில போட்டா படைக்கிற வேலையை யாரு செய்யறது? நாம் செய்வோம். நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. உட்கார்ந்துட்டார். கமண்டலத்தை வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டார். உடம்ப படைக்கிறது, உயிர்களுக்கான உடம்ப படைக்கிறது. இவர் படைச்ச உடனே உடம்பெல்லாம் ஞானமுள்ள உடம்பு, அறிவுள்ள உடம்பு, சிறப்பான உடம்பு, துன்பம் அடையாத உடம்பு, இப்படி வந்துருச்சு. எல்லாம் அங்க ஓடுனாங்க சிவபெருமான்ட்ட. சாமி கதையே மாறி போச்சு. உங்க பிள்ளை சின்ன பிள்ளை விளையாடுது. இப்படி இருந்தா துன்பத்தை அனுபவிக்க முடியாது. துன்பத்தை அனுபவிச்சாத்தான் பழைய தீவினை குறையும். நான் துன்பப்பட்டா என் பழைய தீவினை குறையும். இன்பப்பட்டா பழைய நல்வினை குறையும். நினைப்பட வச்சு பழனிக்கு பாத யாத்திரை ஏன் போறீங்க? 7 நாள் கஷ்டப்படுறோம். கண்ட இடத்துல படுக்கிறோம், கண்ட இடத்துல சாப்பிடுறோம். எல்லா இடத்துலயும் தூக்கம் வரல. அங்கே இங்கே கால் வலிக்குது. 1000 கார் இருந்தாலும் நம்ம நடந்துதானே போகணும். துன்பத்தை நம்மளே வலியிலேயே எடுத்துக்கிறோம். வினைப்படி, நம்முடைய தீவினைப்படி நம்ம கஷ்டப்படணும்னு இருந்தா இப்படி கஷ்டப்பட்டுட்டு போயிடுவோம். சார், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கஷ்டப்படுறது தேவையில்லையா? பழனிக்கு பாத யாத்திரை போறேன்னு நடந்து கண்ணீர் விட்டு கஷ்டப்படுறது தேவையில்லையா? இது சந்தோஷம், அது கவலை. அதுக்காகத்தான் இந்த பாத யாத்திரை. உன் உடம்ப வருத்திக்கோ, வினை கணக்கு இப்படி முடிஞ்சிடும். இல்லைன்னா அங்க போய் மாட்டிக்கிறவேன். படைக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல, நந்தி முருகன்கிட்ட போய் சொல்லி அந்த பெருமாவை விடுதலை பண்ணி சொன்ன. நந்தியம் பெருமான் இங்க வர்றார். என்ன? அப்பா அனுப்பினார். என்ன? பெருமாவை விடுதலை பண்ணி சொல்லு. அவரே வர சொல்லு. இது கொந்தளிக்குது பிள்ளை. தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 80 அடி பாய். 16 80 அடி பாய். அவளு ஞான கொழுந்து. சிவபெருமானே வந்துட்டார். முருகா காலில் வந்தார். என்ன செய்ய? பெருமாவை விடுதலை பண்ணி
வீரமாக விடுதலை பண்ணி வந்துட்டேன். காலில் விழுந்தான், கும்பிட்டான். விட்டுறாம கும்பிட்டான். இவர் திருப்பி 4 குட்டு குட்டுனா தலை தாங்க. காலில் விழுந்தா, கும்பிட்டான், அனுப்பிச்சாச்சு, போயாச்சு. இப்போ சிவபெருமான் முருகனை பார்த்தார். ஏப்பா அவர்கிட்ட என்ன கேட்டேன்? ஓம் எழுத்து பிரணவத்துக்கு பொருள்கள். பிரணவம்னா தெரியுமா? பிரணா விசேஷமான, நவம்னா புதுமை, பிரகாரம் ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து, பிரசாதம் சாதம்னா சாப்பாடு, பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சம்தான் சாப்பிடணும், மூட்டை கணக்கா கோயில்ல போய் சாப்பிட கூடாது. சாப்பிட்டு விட்டு சவத்துல கையை துடைக்க கூடாது, அது இன்னும் அநியாயம். புரியுதா? சவம்னா வெளிப்பாடு, பிரசவம்னா சிறப்பான வெளிப்பாடு. தாய் குடியிருந்த கோயிலா மாறுறா. புரியுதா? ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? என்ன சார் என்னமோ பண்றீங்க? எப்ப ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? வெட்கப்படுற போது அழகா இருப்பா. அந்த காலத்துல வெட்கம்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? என்ன வேண்டி இருக்கு? நான் எல்லாத்தையும் இப்ப பையன் தான் வெட்கப்படுறாங்க. பையன் வெட்கப்படுறாங்க, பொண்ணு கம்பீரமா ஒண்ணும் கரெக்ட். இதெல்லாம் அந்த காலம். நாங்க எல்லாம் பழைய காலம். நாங்க என்னத்தை கண்டா? பொண்ணு எப்ப அழகா இருப்பா தெரியுமா? வயிற்றுல பிள்ளை இருக்கிற போது அழகா இருப்பா, கடவுளுக்கு சமான். வெக்கப்படுற போது அழகா இருப்பா. எதுக்கு இவ்வளவு கதைங்க வந்தேன்? நம்ம முன்னால சொல்லப்பட்ட என்னமா பிரணவத்துக்கு வந்தேன். நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. பிரணவத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா? யாரு கேட்கிறா? சிவபெருமான். சொல்லணுமா இல்லையா? முருகன் இருக்கிறபடி இருந்து கேட்டால் சொல்லுவோம். அது என்ன இருக்கிறபடி? வாத்தியார் உட்கார்ந்து இருக்கணும், பையன் நிக்கணும். இந்த காலம் அப்படித்தான். வாத்தியார் உட்கார்ந்து இருப்பார், பையன்லாம் நின்றுகிட்டு பாடம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வாத்தியார் நிக்கிறாரு, பையன் கூட உட்கார்ந்து. புரியுதா? அந்த காலத்துல உரல் சுத்தாது, குழவிதான் சுத்தும். இன்னைக்கு உரல் சுத்தும். மாறி போச்சுல. அந்த காலத்துல குழந்தை வேண்டும் என்று தாய்மார்கள் அரசை சுற்றினார்கள். இப்ப குழந்தை வேண்டாம் என்று அரசு தாய்மார்களை சுற்று. எல்லாம் எல்லாம் தலைகீழா போச்சு. வாத்தியார் உட்கார்ந்து இருக்கணும், பையன் நிக்கணும். சிவபெருமான் சிரிச்சார். சிவபெருமான் தானே பையன், நிக்கணும் இல்ல? ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிக்கிறார். இவர் இப்படி நிக்கிறார். இவர் உட்கார்ந்து எங்க சொல்றது? சிவபெருமான் உயரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு அமெரிக்கா தெரியும் வச்சுங்க. அது பூரா அமெரிக்கான்னு யாருக்கு தெரியும்? ஏதோ உலகமே தெரியும்னு வச்சுங்க. ஒரு கற்பனை தானே. உலகமே தெரியும். உலகத்துக்கு மேல சூரியன் தெரியும்னு வச்சுக்குவான். ஆனா வச்சுக்கிறதுல என்ன கஞ்சத்தனம்? சந்திரன் தெரியும், செவ்வாய் தெரியும், புதன் தெரியும், குரு தெரியும், சுக்கிரன் தெரியும், சனி தெரியும், ராகு கேது தெரியும். இதெல்லாம் சேர்த்தா இதுக்கு அண்டம் உள்ளது, யூனிவர்ஸ். இங்கிலீஷ்ல என்ன? யூனிவர்ஸ். இப்படி எத்தனை யூனிவர்ஸ் இருக்கு. நமக்கு சூரியனே கிட்ட போக முடியலையே. இப்படி எத்தனை யூனிவர்ஸ் இருக்கு. ஐன்ஸ்டீன் ஒருத்தர் அமெரிக்காவில் யூதர் இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் தான் ஆட்டம் பாமை கண்டுபிடிச்சவர். அணுவை பழக்கலாம்னு கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன். அப்புறம்தான் ஹிரோஷிமா நாகசாகில கொண்டு போட்டது. இதெல்லாம் ஒரு 1940 ஒட்டி ஐன்ஸ்டீன் எழுதுகிறார், 1010 மில்லியன் அண்டங்கள். நமக்கு ஒரு அண்டமே உருப்படியே தெரியாது. அப்படித்தானே? 1010 மில்லியன். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். 1010 மில்லியன்னா 101 கோடி. அப்பா, 101 கோடி அண்டமா? கற்பனையாவது பண்ண முடியுதா? இது ஐன்ஸ்டீன். மாணிக்க வாசகசாமி திருவாசகத்துல போட முட்டாள, உனக்கு எனக்குன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கு மேலேயும் இருக்கிறாங்க.
நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது, உங்க டெலஸ்கோப்ல தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுக்கும் மேல இருக்கு. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொண்டு நெஞ்சலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல விரிஞ்சு போகுது. அப்பா, இந்த அண்டத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சு, நம்ம சிவபெருமான ஒரு பக்கம் வச்சு அப்படி பார்த்தா நம்ம எங்க பார்க்க முடியும்? கற்பனை தானே. இத்தனை அண்டங்கள், எத்தனை அண்டம்? 101 கோடிக்கு மேல. இந்த பக்கம் சிவபெருமான், இவரை பார்த்துட்டு அந்த அண்டத்தை பார்த்தா அவ்வளவு அண்டமும் காலங்காத்தால எங்க இந்தியாவில ஜன்னக்கதவை திறந்த உடனே தூசி வருது பாருங்க, அப்படி இருக்குமா இத்தனை அண்டமும். இவரை பார்த்த பார்வைக்கு அவ்வளவு அண்டமும் தூசி மேல இருக்குமா. திருவாசகம் திருவண்ட பகுதி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொண்டு நின்றலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறியாக பெரியோன். இல் நுழை கதிரில், வீட்டுக்குள்ள நுழைகிற கதிர், சூரிய வெளிச்சம், அதுல துண்ணணு பறக்கிற தூசி, அது மாதிரி இத்தனை அண்டமும் தெரியுமா? இவரை பார்க்க பாருங்க. அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை திருவாசகம். அப்படி நிற்கிறார் சிவபெருமான். இந்த பிள்ளை இவ்வளவு வேற இருக்கு, எப்படி இவருக்கு உபதேசம் பண்றது? ஒரு ஜம்ப் பண்ணி அவர் தோல்ல உட்கார்ந்து, அப்பா தோல்ல பிள்ளை உட்காரலாம் இல்ல, உடுத்துல வைக்கணும், இந்த பிள்ளை உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்து. இப்ப காது பக்கத்துல வந்துருக்குல்ல, உட்கார்ந்துருச்சு. கெட்டிக்கார பிள்ளை உபதேசம் பண்ணுச்சு. ஓம் என்ன பொருள்? ஆ உ மா. ஆ என்பது ஆண்டவன், மா என்பது ஆன்மா, ஊ என்பது அருள். 3 சேர்த்தா ஓம். ஓம் ஓம் ஆ உ மா. ஆ என்பது கடவுள், கடவுளுடைய அருளுக்கு பெயர் ஊ, இந்த ஆன்மாவுக்கு பெயர் மா. சிவாய, சிவம் சக்தி ஆன்மா. ஓம், இதுதான் அதுக்கு பொருள். 3 சேர்ந்தது. என்னைக்கு இந்த 3 சேர்ந்துடும். எங்க சொல்றாரு தெரியுமா அருணகிரிநாதர்ல இந்த கருத்தை? அபகார நிந்தை வற்றுழலாதே, யாருக்காவது தெரியுமா? அறியாத வஞ்சரை புரியாது உபதேச மந்திரம் பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. உனைன்னா கடவுளை, நான்னா ஆன்மா, அருள் பெறுவேனோ நடுவில் அருள். ஆண்டவன் அருள் ஆன்மா 3 சேரும். இதான் ஓம். சேரணும் ஆண்டவன் அருளாலே, ஆன்மா ஆண்டவனோட சேரணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சேரணும். உபதேசம் பண்ணிவிட்டாரா, தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டாரு சிவபெருமான். இந்த தோல்ல, இடது தோல்ல இன்னொரு முறை சொல்லு. ஏன் ஒரு முறை சொன்னா ஏறாத அவருக்கு? நம்மள மாதிரியா? இந்த புத்தியில 3 புத்தி சொல்லுவேன் தெரியுமா? கற்பூர புத்தி, கறி புத்தி, கதலி புத்தி. கற்பூர புத்தின்னா கற்பூரத்தை நெருப்பு கிட்ட காமிச்சா கப்புன்னு முடிச்சுக்கணும். வாத்தியார் சொல்ல ஆரம்பிச்சா பையன் உடனே சொல்லுதான். அது மாதிரி. 2வது கறி புத்தி. கறி அந்த ஆள் வாங்கி வந்து போட்டுருவாரு வீட்டுக்காரரு. இந்த அம்மா அடுப்புல போட்டு ஊது ஊதுன்னு ஊது, நெருப்பு பிடிக்காது. வாங்கிட்டு வந்த வீட்டுக்காரர் நல்ல திட்டம், அது தாங்க மாட்டாம நெருப்பு பிடிச்சுக்கிறோம். இது கறி புத்தி. 3வது கதலி புத்தி. வாத்தியார் 10 தடவை சொன்னாக்க இந்த பயலுக்கு மண்டையில ஏறும். இது கறி புத்தி. 3வது கதலி புத்தி. கதலினா வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல நெருப்ப வச்சா வாழைத்தண்டு உருகி நெருப்பு அணைச்சு கொடுத்து இவன் வாத்தியாரை திருப்தி இல்லை. 5 3 8 பாரு, 5 3 9 5 3 8 5 3 9 5 3 8 5 3 9. ஆமடா 5 3 9 என்று வர அவனுக்கு நாய் வாழை மடக்கிறதுக்கு நிமித்துறதுக்கு மட்டையை வச்ச மட்டை வளைஞ்சிருச்சு. இதுக்கு பேரு கதலி புத்தி. இங்க எல்லாம் கற்பூர புத்தி பாராட்டுகள். இதனை சொன்ன உடனே கேட்க மாட்டீங்க. எதுக்கு சார் இந்த தோல்ல தூக்கி வைக்கிறாரு? சிவபெருமானுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? ஏன் தெரியுமா? அருணகிரியார் இதை பார்த்துட்டார். 2 முறை கேட்டார் உபதேசம். 2 முறை கேட்டார். இதனால
இது வலது பக்கம் என் பக்கம், அது இடது பக்கம் உங்க அம்மா பக்கம். பிள்ளை அறிவாளின்னு கேட்டா அப்பாவுக்கு சந்தோஷமா அம்மாவுக்கு சந்தோஷமா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்க அம்மா காதரா இங்க உட்கார்றாருமா. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகல் செய் குருநாதா. இந்த காதலையும் சொல்லி அந்த காதலையும் சொல்லியே திருப்புகளுங்க. சிவனார் பழனி திருப்புகள். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகல் செய் குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவலைந்துடனும் அடியேனை அஞ்சலன வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதுடைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மறுபோனே. நவலோகமும் கைதொடு நிஜ தேவலங்கிருத நலமான விஞ்சை கருவிளை கோவே. தேவையான எங்குரமின் மணவாள சம்பரபுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலால் திரு ஆகினன் குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேல் மெய்கண்ட விரல் பெருமாளே. 1961 பழனியில ஒரு அறிவிப்பு வந்தது. 100 திருப்புகள் ஒப்பிச்சா 1000 ரூபாய் பரிசு. எப்போ? 1961. அப்பவெல்லாம் $1 7 ரூபாய் 8 ரூபாய் இருந்த காலம். மறக்காதீங்க, இன்னைக்கு 80 தாண்டி பறந்துட்டு இருக்கு அந்த காலம். 1961 100 திருப்புகள் பாடம் பண்ணி ஒப்பிச்ச 1000 ரூபாய் பரிசு பத்திரிகையில வந்துச்சு. நான் என் தம்பி, அவர் ஒரு IAS ஆபீசர், ரிட்டையர், அலாட்டட் டு கர்நாடகா ஸ்டேட். 2 பேரும் 100 திருப்புகள் தான், 150 திருப்புகள் பாடம் பண்ணுவோம். ஒரு நோட்டு போடு, எழுது. அவருக்கு கையெழுத்து நல்லா இருக்கும், தலையெழுத்து நல்லா இருக்கும். எழுதினார். 2 பேரும் பாடம் பண்ண. ஒப்புக்கிறது புரியுதா? 150 திருப்புகள் 2 பேரும் கரகர பாடம் பண்ணணும். எப்படி கேட்டாலும் சொல்லும், அர்த்தத்தோட சொல்லும். ரெடியா இருக்கு. 1000 ரூபாய் யாருக்காவது கிடைக்கும். அந்த காலம் 1000 ரூபாய் பெருசுங்க. 1961 எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 60 வருஷம் தாண்டிடுச்சு. எங்க தகப்பனார் ஒரு நாள் ஒரு பத்திரிகையை தூக்கிக்கிட்டு வந்த பாடுறான். அதுல போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டது. ஆனா கடவுளே, 150 பாட்டு படிச்சு வெட்டி தண்டமா போச்சு சார். 18 வயசு சார் எனக்கு. என் தம்பிக்கு 16 வயசு. என்னங்க தெரியும்? முருகா ஏமாத்திக்கிட்டியே. 150 பாட்டு படிச்சு வெட்டியா போச்சு. எங்க தகப்பனார் அடுத்த மாசம் பழனிக்கு கூட்டிக்கிட்டு போனார். போய் ஆண்டவனுக்கு முன்னால இந்த பாட்டு நீ ஏமாத்திட்ட. இப்ப நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி 150 திருப்புகளையும் சொல்லுவோம், நீ கேட்டு ஆகணும். எந்திரிச்செல்லாம் ஓட முடியாது. ஒப்பிச்சங்க. இன்னைக்கு பழனி ஆண்டவன் ஊரு ஊரா 4 நாளா கூட்டிக்கிட்டு போய் திருப்புகள் பாட வைக்கிறான். 1000 ரூபாய் வந்திருந்தா ஓடுற ஓட்டுகளை செலவழிச்சு போகாது. எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்போம், எத்தனை கோடி செலவழிச்சிருப்போம். போயிடுச்சே. நீ நிக்கிறே, மறக்கவே முடியாது. சரி, நான் நம்ம கதைக்கு போறேன். திருவேரகம் சுவாமி மலை. சுவாமி மலையில அருணகிரிநாதர் பாடுற பாட்டு. அங்கே ஒரு முக்கியமான பாட்டு பாடுறார். இந்த காட்சி அதுக்காகத்தான் சொன்னேன். சுவாமி மலைக்கு என்ன பெருமை? உபதேசம் பண்ணன இடம் சுவாமி மலை. தந்தைக்கு உபதேசம் பண்ணன இடம் சுவாமி மலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. தெருவில போறவங்க பாடுவாங்க, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. அதுல ஒரு நயம் இருக்கு தெரியுமா? என்னை விட என் பிள்ளை அறிவாளியா இருக்கு, அப்பத்தான் என் கடமைய நான் ஒழுங்கா பண்ணதா அர்த்தம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம். சிவபெருமானை விட முருகப்பெருமான் குருநாதன் ஆயிட்டான்.
தந்தைக்கு முன்னம் தனிஞானம் சொல்லிட்டான். அதான் உலகத்துக்கு காட்டுற ஒரு படிப்பினை. இப்போ அங்க அருணகிரிநாதர் போய் பாடுறாங்க. பாதிமதி நதி போது மணிசடை நாதன் அருடைய குமரேசா. அடுத்த வரிதான் எனக்கு முக்கியம். பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா. குறமகள்னா யாரு? வள்ளி நாச்சியார். முருகனுக்கு 2 சம்சாரம். ஒருத்தி பொன்னறம், ஒருத்தி எண்ணறம். தெய்வ யானை சிவப்பு, வள்ளி கருப்பு. தெய்வ யானை தேவர்கள் கொடுத்த பொண்ணு, வள்ளி இவரே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. மறக்கப்படாது. திருப்பரங்குன்றத்துல தேவர்கள் தெய்வானைய கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நன்றி கடன். தேவேந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்ததுக்காக தேவேந்திரன் தன் மகளை ஐராவதம் என்ற யானை வளர்த்த வானம்பாடியை கல்யாணம் பண்ணி வச்சார். தெய்வ யானை முருகனை தேடி வந்தாள். புரியுதா? மறக்காது. கல்யாணம் ஆச்சு. இவர் திருத்தணியில இருக்கார். யாரு? முருகப்பெருமான். நாரதர் வர்றார். முருகா, என்ன உங்க மாமா திருமால் அந்த காலத்துல தவம் பண்ணினாரு. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு மான் வந்தது. அவர் அந்த தவத்தில இருந்த பொழுது 2 கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கண்களில இருந்து 2 பெண்மணிகள் உருவானார்கள். ஒருத்திக்கு பேரு அமிர்தவல்லி, இன்னொருத்திக்கு பேரு சுந்தரவல்லி. அந்த 2 பேரும் உன்னை திருமணம் செய்து கொள்ள தவம் செய்தார்கள். நீ அவங்களுக்கு என்ன சொன்ன? சூரன் வதைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த அமிர்தவல்லி தெய்வ யானையாக வந்து கல்யாணம் பண்ணிட்டா. அந்த சுந்தரவல்லி காட்டுல இருக்க. திருமால் பார்த்தாராம் ஒரு மானை. உடனே அந்த பொண்ணு மான் வயிற்றுல கர்ப்பம் அடிச்சான். பார்வையினால கர்ப்பம். அந்த மான் ஓடி போனுச்சான். வள்ளிக்கிழங்கு எடுத்த குழி, அந்த குழி கிட்ட போற போது பிரசவம் ஆயிடுச்சு. பார்த்தா குழந்தை, மனுஷ குழந்தை. மான் பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுச்சு. அது குட்டி இல்லை இல்ல. இந்த குழந்தை கண்ணீர் விட்டு அழுதது. நம்பிராஜன் வேட்டைக்கு வந்தான். குழந்தைய பார்த்தான். நல்ல கருப்பா திருத்தமா இருக்கு. மீனாட்சி கருப்பல திருத்தம். அப்படி திருத்தமா இருக்கு. தூக்கினா இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? வள்ளிக்கிழங்கு உள்ள குழியிலிருந்து எடுத்த வள்ளின்னு பேர் வச்சான். இந்த குழந்தைக்கு என்ன பேரு? வள்ளின்னு பேர் வளர்க்க ஆரம்பிச்சு. இந்த குழந்தை முருகன் மீது பக்தி. அதான் பிறவிங்கிறது. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. இன்னாருக்கு இன்னாருதான் மனைவி என்பதும், இன்னாருக்கு இன்னாருதான் கணவன் என்பதும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவை. ஒண்ணும் மாற்ற முடியாது. இங்க செட்டி நாட்டுல சொல்லுவாங்க, ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் கட்டிக்க முடியாதுதான். புரியுதா? அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட அது அவனுக்கு தான். அது நன்மையோ தீமையோ, அவன் நஷ்டப்படுவானோ நல்லா இருப்பானோ, அது வேற விஷயம். அவனுக்கு விதிக்கப்பட்டது அவனுக்குத்தான். ஒண்ணும் பண்ண முடியாது. பொண்ணுக்கு முருகன் மேல ஆசை. அவன் பார்த்தான். ஆலோலம் செய்ய சொன்னான். அதாவது பயிர் விளைஞ்சிருக்கு. பயிரை கொத்துறதுக்கு பல பறவைகள் வருது. இந்த பொண்ணு அங்க காவலுக்கு இருக்கு. காவலுக்கு இருந்து கல்லை விட்டு அடிச்சு பறவைகளை விரட்டுது. திணைப்புனம். திணைப்புனம் காவல் காக்குது. நாரதர் அங்க வந்தார். இந்த பொண்ணை பார்த்தார். பொண்ணு நல்லா இருக்கு. ஒரு 12-13 வயசுதான். வந்தார். முருகனை பத்தி எல்லாம் சொன்னார். இந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டுபிடிச்சு விட்டார். சரி, புறத்து இங்க வந்தார். முருகா, அந்த பொண்ணு வள்ளிமலைக்கு இருக்கு. வள்ளிமலை எங்க இருக்கு தெரியுமா? காட்பாடிக்கு பக்கத்துல. நான் அங்க எல்லாம் போயிருக்கேம்மா. காட்பாடிக்கு பக்கத்துல. திருத்தணி கொஞ்ச தூரத்துல காட்பாடி, வள்ளிமலை, ஆந்திரா பார்டர். வள்ளிமலையிலே அந்த பொண்ணு இருக்கு. நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். முருகன் பரப்பான். ஒழுங்கா போக வேண்டியதானே. ஒரு வேடன், வில்லு அம்பும் இந்த பொண்ணு கிட்ட போனான். அந்த பொண்ணு கம்பீரமா நிக்குது. அப்படி பார்த்தான். ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவான. அந்த பொண்ணுக்கு வந்தது கோபம். ஏடா வேடா மூடா போடா.
இதுக்கு மேல திட்ட முடியல. ஏடா வேடா மூடா போடா கடுமையா திட்டா. நான் முருகனை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ என்னடா வேட காட்டு வேடா போடா. திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வேண்டாம். எங்க அப்பா அம்மா பார்த்தா உன்னை விட மாட்டாங்க தெரிஞ்சுக்கா, நாங்களும் வேடர் வம்சம், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்க வந்தேன். கோபம் வருது இந்த பொண்ணு. அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்த உடனே என்ன ஆச்சு, வேட சடார்னு வரைஞ்சு ஒரு வேங்க மரமாயி, வேங்க மரம் கம்பீரமானி. என்னடா மத்தியானம் வரைக்கும் மரம் இல்லை, திடீர்னு ஒரு மரம் வந்திருக்கு. எல்லாரும் வெட்டுனாங்க. நம்பிராஜா சொன்னான், மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாதம்மா. அமெரிக்காவில எங்க பார்த்தாலும் எப்படி மரம், இந்த வாஷிங்டன் பூரா எவர் கிரீன் வாஷிங்டன்ங்கிறாங்க, அந்த அளவுக்கு மரம். நாங்க இஷ்டப்படி வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில. அப்புறம் எங்கிட்டு மழை பெய்யும், மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது. மேல இருந்து பள்ளி சத்தம் போடுது, வெட்டாது. சரி போயிட்டாங்க. போன உடனே திருப்பி வேடன் வந்துட்டு, மரம் வேடன் ஆயிடுச்சு. திரும்ப இந்த பொண்ணு கிட்ட வர, இந்த பொண்ணுக்கு தாங்கல கோபம். ஏண்டா இப்படியே வேஷம் போட்டுக்கிட்டே இருக்க, அவங்க கண்ணுல பட்டு அவன் கதை முடிஞ்சிடும், உனக்கு ஒண்ணும் விவரம் தெரியல. திருப்பி அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்த உடனே நம்மாளு கிழவராயிட்டார். கண்டாத வயசு, ஒரு 1100 வயசும் இருக்கும். மொய்த்து வளர் பேர் அழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ. மூப்பு கிழவன், பழுத்த பழம். அவன் வந்தவன் பார்த்தான், சாமி எங்கே இருந்து வர்றீங்க? வயசானவருக்கு ஒரு மரியாதை. சாமி எங்கே இருந்து வர்றீங்க? இமயமலையில இருந்து வர்றீங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? குமரி ஆட வந்தேன். கன்னியாகுமரியில குளிக்க வந்தேன்னு அர்த்தம். இந்த குமரி பொண்ணோட ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம். விவரமான ஆடு. குமரி ஆட வந்தேன். சாமி இங்க தங்கிட்டு போங்க, என் பொண்ணு இங்க இருக்கா, உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுவா. வசதியா போச்சு, வசதியா போச்சு. அம்மா இவரை பார்த்துக்கோ. அவளுக்கு ஒண்ணும் புரியல, யாரா திடீர்னு மாறுறானே இந்த ஆளு கடமை. அப்பா சொல்லியாச்சு, சரி. இப்ப அப்பா போயிட்டாரு, நம்ம கிழவனார் தாடியை உருகி விட்டாரு. அம்மா ரொம்ப தாகமா இருக்கு, தாத்தா வாங்கும். என்னால நடக்க முடியல, கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறியா? கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டே போனா. ஒரு குகை, குகைக்குள்ள சொனை, சூரியன் காணாத சொனை. தண்ணி அள்ளி கொடுக்கறா, இனிப்பா இருக்கு, தேனா இருக்கு. நான் பள்ளி மலையில குகை இருக்கு, சூரியன் காணாத சொனை இருக்கு, 2 கால் தடம் இருக்கு. பெருசா உள்ள காலடி கிழவன், சின்னதா இருக்கிற காலடி வள்ளி. இன்னைக்கு இருக்கமா வள்ளிமலை? நான் 3 தடவை போயிருக்கேன். வேலூர்ல இருந்து பக்கம் வள்ளிமலை வந்தாச்சு. தாகம் தீர்ந்தது பெண்ணே, என் மோகம் தீரவில்லை. யோ கிழவா, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. போற காலத்துல உனக்கு என்ன என் மேல ஆசையா? இல்ல, நீ இல்லாம நான் போக மாட்டேன், எனக்கு உன் மேல ரொம்ப காதல். என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. அவன் திட்டார். பிள்ளையாரு நினைச்சார், அண்ணா இந்த பொண்ணு தகராறு அடிக்குது. அண்ணாவுக்கு தெரிஞ்சது, யானையா வந்துட்டார். இந்த பொண்ணுக்கு யானையை பார்த்தா பயம். யானை விரட்டுது, ஓடி வந்தா கிழவனார்கிட்ட வந்தா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? யானையை தெரிஞ்சு காப்பாத்துறேன். சரி பண்ணிக்கிறேன், வேற வழி. யானைய போயிடுச்சு. திருப்பியும் தகராறு அடிச்சிட்டான். பண்ணிக்க மாட்டேன். யானை திரும்ப வரும், திரும்ப வர, ஓட கஷ்டப்பட, ஓடி வந்தா காலில் விழுந்தா, முருகான்னா முழிச்சு பார்த்தா முருகன் நிற்கிறான். ஐயா நீயா விளையாடுற? வேடனாக வந்தான், வேங்கையாக வந்தான், விருத்தனாக வந்தான், கடைசி வேடனாக வந்தான். அவன் காது திணைப்புணத்துல பட்டது. இந்த பொண்ணு வெட்கப்பட்டு நிற்கிறது. வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நிறுத்துங்க. இப்போ தெய்வ யானை இவனை தேடி வந்தான், வள்ளிய தேடி இவன் போனான். புரியுதா? நம்ம கடவுள்கிட்ட 2 விதமான வழிபாடு பண்றோம். எல்லாம் தத்துவம்ங்க.
சும்மா இல்ல. தினைப்புனம்னா நம்ம பக்தி பயிர். அத பறவை வந்து கொத்துதுன்னா இந்த ஆணவம், கண்மம், கோபம், பொறாமை இதெல்லாம் கல்லு விட்டு எரிஞ்சாள்னா கடவுள் பக்தியினாலே அதையெல்லாம் விரட்டணும்னு அர்த்தம். நாரதர் வர்றாருன்னா குருநாதர் வர்றாருன்னு அர்த்தம். முருகன் தடுத்தாட்கொள்றான்னா சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாத்துறாருன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 விதமா வழிபாடு பண்றோம். ஒண்ணும் கோயிலுக்கு போறது, கோயில்ல போய் கோயில சுத்தம் பண்றது ரொம்ப புண்ணியம். சாமிக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்கறது, நைவேத்தியம் பண்றது. நியூ ஜெர்சியில முருகனுக்குன்னு ஒரு கோயில் சின்னதா பண்ணாங்க. ஒரு வீட்டுல கீழ்ப்பகுதியில வீட்டுல இருந்து அவங்கவுங்க கொண்டாந்து நைவேத்தியம்மா, இன்னைக்கு இவங்க நைவேத்தியம், நாளைக்கு அவங்க நைவேத்தியம். 2 வருஷமும் 1.5 வருஷமும் அப்படியே எல்லாரும் கொடுத்து முருகனுக்கு பூஜை. இப்ப நல்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. ஜூன் மாசமா என்னமோ கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. நான் போயிருந்தேன், அதுக்கு முன்னால கும்பாபிஷேகத்துக்கு முன்னால போயிருந்தேன். நம்மளால ஆனதை செய்யணும். இதுக்கு பேரு கிரியாசக்தின்னு பேரு. கிரியைன்னா செயல், செயல்படுறது. இன்னும் ஒண்ணு, முருகான்னு சொன்ன உடனே கண்ணீர் வந்துடும். திருப்புகள் பாடி முருகனை நினைச்சு கண்ணீர் விட்டு உட்கார்ந்து இருக்க, எல்லாம் மறந்து போயிடும். கடவுள் தான் நினைப்பல இருப்பார். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. எல்லாம் மறந்துட்டு முருகனை நினைச்சு கண்ணீர் கொண்டார். இதுக்கு பேரு இச்சாசக்தி. அது கிரியாசக்தி. எது தேவை? உடம்புல பண்றது தேவையா, மனசு கடவுள்கிட்ட போறது தேவையா? அது தெய்வானே, இது வண்டி. இது தெய்வானே. கிரியாசக்தி தெய்வ யானை, இச்சாசக்தி அன்பு காதல் வள்ளி. முருகனுக்கு யார் மேல பிரியா? வள்ளி மேல பிரி. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வள்ளின்னு ஒருத்தி, தெய்வானைன்னு ஒருத்தி. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் எல்லாம் சித்தாந்தங்கள், கருத்துக்கள், அவ்வளவுதான். முருகன் ஒண்ணு அங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற, புரியுதா? தத்துவங்களை அப்படி அற்புதமா கருதி வச்சான் கந்த புராணத்துல. அதனால நம்ம சாமி என்ன பாடுறாரு? பாது கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாடா. வள்ளி நாச்சியார் பாதத்தை முருகன் தினம் அப்படி புடிச்சு விடுவாரா ராத்திரிக்கு ராத்திரி. சந்தோஷமா இருக்கு. பாதத்தை பிடிக்க மாட்டாரா, வருடுவார். பிடிச்ச கூட வலிக்கமாகும். வார்த்தை பார்த்தீங்களா? பாது கனிமொழி, அவதான் கனிமொழி. எங்கேயோ போகுத புத்தி. எங்க இருந்து பேர் வச்சாங்கன்னு புரியுதா? மறக்காதீங்க. பாதிமதி நதி போது மணி சடை நாதன் அருளிய குமரேசா. பாது கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாடா. வள்ளி நாச்சியார் திட்டுன்னு திட்டான். இவன் அவள்கிட்ட போய் குழஞ்சி நிற்கிறான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைத்த. முருகனை தமிழால திட்டு வாழ வைத்த. திட்டினாலே வாழ வச்சா, வாழ்த்தினா எங்க கொண்டுகிட்டு போயிடுவார். புரியுதா? அருணகிரிநாதர் வரலாற்றுக்குள்ள இப்பதான் போப்பாரு. அதை முடிச்சா பேச்சு முடிஞ்சு. இது வரைக்கும் திருப்புகளை பத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் அருணகிரியார் வரலாறு. அப்பா அம்மா இல்லை, குழந்தைக்கு அக்கா செல்லம். அக்காவுக்கு முத்தம்மையாருன்னு பேரு. திருவண்ணாமலையில அதான் முத்தை தெரு பக்தி திருநகர். அவரு அக்கா பேரு முத்தம்மையார். இந்த பிள்ளைய செல்லம் கொடுத்து வளர்த்தான். பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும், வெளியில காட்டக்கூடாது. அந்த காலத்துல மனசுக்குள்ள இருக்கணும். யாரார்கிட்ட எப்பப்போ பாசம் வைக்கணும்னு ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருக்கா தெரியுமா? நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், நண்பனை காணாத இடத்துல கூட நினைக்க துதித்தல். ஆசானை, ஆசான் ஆசிரியர்,
எவ்விடத்தும் அப்படியே ஆசான எல்லா இடத்திலையும் பாராட்டான். வாசம் மனையாளை பஞ்சனையில் புரியுதுன்னு நினைக்கிறேன். பெண்டாட்டிய பஞ்சனையில தான் பாராட்டணும். நான் சொல்லல, ஒரு பொண்ணு பாடின பாட்டு ஔவையார். வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சு. பிள்ளையும் மனசுலதான் வாசம் வெளியே சொல்லிடப்படாது. வினையாளை வேலைக்காரனே வேலை முடிவில், வேலை முடிய விட்டுட்டு அவனை பாராட்ட, பாதிகளை பாராட்டினா அவனுக்கு எகிரி சம்பளத்தை கூட கேட்டான். அந்த காலத்துல ஔவையார் அப்படி பாடிட்டு போனான். அக்கா செல்லம் கொடுத்தா தம்பி கெட்டு, எல்லா வழியிலையும் கெட்டு போயிட்டான். என்னென்ன தீமையோ எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. ஊர்ல எடுப்பார் எல்லாரும் இந்த பிள்ளைய பார்த்தா கோவிக்கிறாங்க. இப்படி ஒரு ஜன்மமா? பெண்கள் இந்த பிள்ளைய பார்த்தா கதவை சாத்திக்கிறாங்க. கெட்டவைய எப்படி இருக்கும்? உடம்புல வியாதி வந்துருச்சு. ஒரு 25-30 வயசுக்குள்ள இவ்வளவு அநியாயமும். கண்ட வியாதி வருது, முடியல, தாங்கல, எரியுது. செத்து போயிருந்தேன், இறந்து போயிருந்தேன், தற்கொலை பண்ணிக்கிறேன், எங்க போகலாம்? திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழுந்து சாகுறேன். ஆத்திரம், கோபம், வெறுப்பு ஓடுறான். எதிர்த்தாப்புல ஒரு பெரியவர் வர நின்றான். ஏண்டா கட்டெழுந்தி போற? முருகான்னு சொல்றான். மாட்டேன். ஆனா காதுல முருகான்னு விழுந்துருச்சு. அது சைக்கலாஜிக்கலா உள்ள போயிருச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ளுக்கு போயிருச்சு. முருகான்னு எத்தனை முறை சொல்லணுமா? ஒரு முறை சொன்னாலே போதுமா? முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தருதாரா. முருகா எனவோர் தரபோதடியார் முடிமேல் இணைதாட் அருள்வோனே. ஒரு தரம் முருகான்னா 2 திருவடியையும் கொண்டாந்து தலையில வச்சுக்குவானா, வைப்பானா. போயாச்சு, மேல ஏறிட்டார், விழுந்து சாகணும். இந்த பெரியவர் என்னமோ சொன்னாரே, நல்ல நேரம், இந்த மனசு முருகான்னு சொன்னார். ஒரு சான்ஸ் பார்ப்போமா? புறாபதி அந்த அனுமதிவர் வராட்டாங்க. முருகா அலறிக்கிட்டு கீழே விழுந்தா முருகன் வந்து கைகாலமா வெலவெலத்து போச்சு. நான் பாரு, அநியாயம் பண்ணனவன், கேடு கட்டவன், எனக்கு வந்து இப்படி ஒரு காட்சியா? தேம்பி தேம்பி அழுதார். வேலாயுதத்தை எடுத்தான், நாக்கில என்னமோ எழுதலாம், தலையில திருவடிய வச்சான். அருணகிரி. ஓ, இந்த பேர் வச்சது யாரு? முருகன். இவருக்கு சொந்த பேர் தெரியாதுங்க, பேரு வச்சது முருகன்னு பாடுறாரு. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடியவே விடுகரத்தனே போற்றி, கரதலக பாதி குரு வித்தனே போற்றி, பெரிய குரமாதனை புயத்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரமன் அறியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளறி அருகினால் வாய்த்தன் பெரிய மனமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே. யோகியர்களுக்குத்தான் முருகன் பெருமாளா. திருப்புகள் படிச்சா யோக்கியமா இருப்பாங்களாம். இந்த பாட்டு அருணகிரிநாதன்னு கூப்பிட்டார். சும்மா இரு, அதான் உபதேசம். சும்மா இருக்க முடியுமா? யோசிங்க. இங்க ஓடிக்கிட்டே இருக்குமே, இந்த ஆளு எத்தனை மணிக்கு முடிக்க போறாரோ, மணி ஆயிடுச்சு, இன்னும் பேசிட்டு இருக்காரு, இன்னும் கதையே முடியலையே, வீட்டுக்கு போகணுமே. ஒரு பக்கம் மனசு ஓடுமா இல்லையா? மனசை கட்டு. கரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றி தவமுறை தியானம் வைக்க அறியாது. அரை நிமிஷம் கூட கடவுள்கிட்ட போக மாட்டேங்குதே. பூஜையில உட்கார்ற பொழுது போன் எல்லாம் வருது. நம்ம தலையெழுத்து சிவபுராணம் 95 வரி முடிக்கிறதுக்கு முன்னால 94 முறை போன் அடிச்சு எடுத்து நான் பூஜை பண்றேன் அப்புறம் பேசுறேன், நான் பூஜை பண்றேன். சிவபெருமான் கேட்கிறான், ஏண்டா பூஜை பண்ணினியா போன் பண்ணினியா? உண்மைதானே. கோயிலுக்குள்ள போய் அடிக்கிறான் சென்று.
ஐயரு அர்ச்சனைகளை பாதி சென்று ஊட்டுறாரு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? சரண கமலாலயத்தை. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா. பைசா வேணுமா? ஆமா சார். வாழ்க்கை வேணுமா? ஆமா சார். சிவபெருமான் அருள் வேணுமா? ஆமா சார். எல்லாத்துக்கும் இந்த பாட்டு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூட மட்டி பவவினையிலே ஜென்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ. மிடியின்ன வருவே கருணை புரியாதிருப்பது என குறையு வேடி செப்பு கையிலை மறைநாதர் பெற்ற குமரேசா கடக புய மீதி ரத்னன் மணியணிவன் மாலை செச்சை கமலு மணமார் கடப்ப மணி போனே. என்னடா வேணும் சொல்லு, தருணம் இதையா. இதான் நல்ல நேரம். என்ன வேணும் கேளு. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும். அடே அப்பா, இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் போயிட்டார். தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேடா. அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துணிக்க அரிய தமிழ் தான் அடித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அடக திருவேரகத்தில் முருகோனே. இந்த எல்லா ஞானத்தையும் முருகன் கொடுப்பான். என்ன எழுதனா? சும்மா இருன்னு சொன்னா நாட்கள வேளாள பொறிச்சான். அருணகிரி நம்மை பாடு. நான் என்னத்தை பாடுறது? என் பொழப்பே பெரியவானா போச்சு. பாடு. ஸ்டார்டிங் ட்ரபிள். வண்டி ஓட மாட்டேங்குது. நீ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா தான் வண்டி ஓடும். உங்க அப்பா பெரிய புராணம் எழுதுற பொழுது உலகலாம்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தான்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. தில்லை வாழ் அந்த ரதம் அடியாருக்கும் அடியேன்னு நீளமான வரிய உங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள். என்னமாவது சொல்லி கொடு. முத்தை கரு பக்தி திருநகை. ஓ ஓ எப்படி 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 தன தாளக்கற்றோட வரும். ஓ, நான் தாளத்தோட பாடணும் இல்லையா? திருஞான சம்பந்தர் பாடின தாளங்களை விட அருணகிரியார் பாடிய தாளங்கள் அதிகம். வேற யாரும் இவ்வளவு சந்தம் கிடையாதுங்க. முத்தை தரு பக்தி திருநகை தான் கொடுத்தது. மட மடன்னு பாட்டு. முத்தை தரு பக்தி திருநகையத்தை கிரை சக்தி சரவணம் முத்தி குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மூவர்க்க தமரர் மடிபேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்த பதமைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகென ஓத கொத்து பறிகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை குக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றட நட்புற்ற உணரை வெட்டி பதியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்து பொறவல பெருமாளே. பிள்ளைகளுக்கு திக்கல் வருதில்ல, ஸ்டாமரிங் இருக்குல்ல, இந்த பாட்டை படிக்க சொல்லுங்க. ஸ்பீச் தெரபி எல்லாம் வேண்டாம். அவன்கிட்ட போய் பணத்தை கொட்ட வேண்டாம். குத்து புதை படிக்க சொல்லுங்க. நாக்கு சொன்ன முடிய. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அப்படியே தியானத்துல உட்கார்ந்தால் 12 வருஷம் தவம். எதுக்குமா 12 வருஷம்? இந்த உடம்புல செல்லு இருக்கு, அந்த செல்லு இல்ல, இது இந்த செல்லு. புரியுதா? இந்த செல்லு பூரா மாறி புது செல் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். என் உடம்புல செல் இருக்கு, பழைய செல் எல்லாம் அழியும், புது செல்லு
உண்டாகும். இப்ப இருக்கிற அத்தனை ஒரே நேரத்துல அழியாது. இது போக அது வர, இது போக அது வர. ஆமா, இங்க உடம்பு தாங்கணும்ல. இப்ப இருக்கிற அத்தனை செல்லும் புது செல் வரவுனால அழிஞ்சு போறதுக்கு 12 வருஷம் ஆகணும். பல பேர் 12 வருஷத்துல ஆளே மாறிடும். 12 வருஷம் 12 வருஷம் ஆச்சா? பழைய நினைப்பு, பழைய பாடு, பட்ட கஷ்டம், செஞ்ச தப்பு எல்லாம் போயிடுச்சு. புது ரத்தம் வந்துருச்சு. 12 வருஷம் பிள்ளையார் காட்சி கொடுக்கிறார். அருணகிரி, நீ முத்தை தரு பாடினில்ல, முருகனுடைய வேலை பாடல, முருகனுடைய தோள பாடல, அவன் திருவடிய பாடல, வயலூர பாடல, பாடு, திருப்புகள் பாடு. திருப்புகள்னு பேரு வச்சது பிள்ளையார். பக்கரை விசித்திரமணி பொற்கரணையிட்ட நடை பட்சியனு முக்குர துரகமு நீவர் பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பற்றொடியல் பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும், குக்குடம்னா சேவன், திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முத்திய 12 தோளும். திருவடி சின்ன அடியான், தோல் முத்தி போன தோணா. அது எப்படிங்க? சிறுவடி சின்ன அடினா தோல் சின்ன தோலை தானே இருக்கணும். தோல் மட்டும் முத்தி போயிருக்கான், கால் மட்டும் சின்னதா. சிற்றடியும் முற்றிய 12 தோல். பகைவனோட சண்டை போடுறதுக்கு முத்தி போன தோல். அடியார்கள் புடிச்சுக்குவாங்க, கை வலிக்கும், அதனால சின்னதா பாரு. இப்போ எனக்கு எத்தனை தலை? சார் திடீர் சந்தேகமா இருக்கு. ஒத்த தலை. எனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை கால்? 2 கால். ஓகே. முருகனுக்கு எத்தனை தலை? 6 தலை. எத்தனை கை? 12 கை. கரெக்ட். எத்தனை கால் இருக்கணும்? 12 கால் இருக்கணும். ஐயோ, 2 கால் தானே இருக்கு. என்னம்மா, 12 கை இருந்தா 12 கால் இருக்கணும் இல்ல? ஏன் இல்ல? பிச்சுக்கிற பக்தனுக்கு 2 கை தானே இருக்கு, பாவம் அப்படின்னு காலை குறைச்சிக்கிட்டு கருணையா வந்தாங்க. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. சிற்றடிய பாடு, முற்றிய 12 தோழப்பாடு, செய்ப்பதியை பாடு. செய்யினா வயல், பதினா ஊரு, வயலூர். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல வயலூர்னு ஒரு ஊர் இருக்கு. வயலூரப்பாடு. செய்ப்பதியும் வைத்திய திருப்புகள் பாடு. ஓ, திருப்புகள்னு பேர் வச்சது யாரு? பிள்ளையார். பிள்ளையார். அருணகிரின்னு பேர் வச்சது முருகன். செய்ப்பதியும் வைத்திய திருப்புகள் விருப்பமொழி செப்பென எனக்கு அருளை மரவேணும். பிள்ளையாருக்கு எத்தனை பலகாரம் வைக்கணும்? செட்டி நாட்டுல பிள்ளையார் நோன்புன்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. திருக்கார்த்திகையில இருந்து 21வது நாள் 21 நாள் நோன்பு இருப்பாங்க. 21வது நாள் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கூடுற அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு இலை வச்சு கும்பிட்டு சாப்பிடுவாங்க. பிள்ளையார் அந்த 21ஆம் தேதி அன்னைக்கு அந்த காலத்துல 21 பலகாரம் பிள்ளையாருக்கு. பிள்ளையார சாப்பிட்டாரு. சாப்பிட்டா அடுத்த வருஷம் வைப்பமா? நமக்கு தான். பிள்ளையாருக்கு 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 என்னன்னா 21 பலகாரம். இந்த பாட்டுல வருதம்மா. இக்குன்னா கரும்பு. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில். என்ன வண்டு எச்சில்? தேன். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவல் துவரை இளநீர் வண்டெச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை இடிச்சு பண்ற பணியாரம் இடிப்பல் வகை தனி மூலம் கிழங்கு மிக்க அடிசில் சோறு கடலை
21 வரலாம். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டைச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வளரி பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அரிசில் கடலை பட்சணமென கொளொரு விக்கின சமர்த்தன் மருளாடி வெற்பகுடில சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. பிள்ளையாருக்கு 21 வித பலகாரம் பண்ணி வச்சு பாடின பாட்டு இந்த பாட்டு. எங்க போகணும்? வயலூருக்கு போ. ஓடி போறார் வயல். வயலூர் பெரியார்கணவன் இவ்வளவு அகலாம். முருகப்பெருமான் அற்புதமா இருப்பார். ஊர் ஊரா கும்பிட்டார். கொஞ்சம் வேகமா போறேன். திருச்செந்தூருக்கு வந்துட்டார். முருகா திருச்செந்தூருடைய முருகன் நடன கோலம் காமிச்சார். நம்ம சாமி பூரா டான்ஸ் ஆடும் தெரியுமோ? அத்தனை சாமியும் ஆடு. பிள்ளையார் ஆடுறாரா? நர்த்தனகன். காளி ஆடுறாளா? ஐயோ, அவள் ஆடின ஆட்டத்துலதான் சிவபெருமான் ஆட ஆரம்பிச்சார். சிவபெருமான் ஆடுறாரா? ஆடாட்டி நம்ம பேச முடியாது. முருகன் ஆடுறாரா? சத்த நேரத்துல ஆட போறாரு. மயில்ல பெருமாள் பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குலதிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாருங்க, பாம்பு மேல ஆடலாம். எந்த பாம்பு? காளிங்கன் பாம்பு. காளிங்கன் அர்த்தனா, காண்டீபன் மைத்துனா. புரியுதா? நம்ம சாமி பூரா டான்ஸ் ஆடு. சமணத்துல டான்ஸ் ஆடக்கூடாது. டான்ஸ் ஆடுனா கெட்டு போவாங்க. டான்ஸ் ஆடக்கூடாதுமா சமணத்துல. ஜெயின்ஸ் அவங்க கொள்கையா காமத்தில் மனம் ஈடுபடும். டான்ஸ் கூடாது. நமக்கும் சமணத்துக்கும் ஒத்து வராது. நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைப்போம். செத்தாலும் விளக்கேற்றுவோம், வாழ்ந்தாலும் விளக்கேற்றுவோம். சமணத்தில் விளக்கு ஏற்படாது. சமணத்தில பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. ஒத்துக்குவீங்களா? உதப்பீங்க. இல்லை, சமணத்துல பெண் எதுக்கு? அவ பிள்ளை பெறுது. சைவத்துல பெண்ணை கும்பிட்டாத்தான் சிவபெருமான்கிட்ட போகலாம். மீனாட்சிட்ட பாஸ்போர்ட் வாங்கினாத்தான் சிவபெருமான்கிட்ட போகலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வனை. நமக்கு அவனுக்கு ஒத்து வந்த சமணத்துக்கு அது ஒரு பக்கம் இருக்கு. திருச்செந்தூர் நடன காட்சி. கொண்ட நடனம் பதம் செந்திலும். என்ன செந்திலும்? எங்க கேட்டாப்புல இருக்கோம். வீட்டுக்காரர் பேரு கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளை கொங்கை குரமங்கையில் சந்தமணமுன்னிடும் கும்பமுனி கும்பிடுந்தம்பிரானே. பண்டையணி வண்டை அங்கில் கனி சதங்கை. அந்த பாட்டு திருவாவினன்குடிக்கு வர்றார். ஜபமாலை கொடுத்தான். கழுத்துல போடுறது ஜபமாலை இல்லை. ஜபம் பண்ற போது மட்டும்தான் போடணும். இஷ்டப்படி போட்டுக்கிட்டார். ஒண்ணுக்கு போற போது கூட கலட்டி வச்சுட்டு தான் போகணும். ஒத்த ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது. இதை எப்ப வேணாலும் போடலாம். ஆண் பெண் 2 பேரும் எப்ப வேணாலும் போட்டிருக்கலாம் ஒத்த ருத்ராட்சம். ஜபமாலைக்கு ஏகப்பட்ட மரியாதை உண்டு. ஜபம் பண்ற போது போடணும், அப்புறம் வளர்ச்சி வச்சோம். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. வேகமா திருத்தணிக்கு வந்துட்டார். திருத்தணியில வந்து சந்தம் பாடிக்கிட்டே வரார். 4 சின்ன பசங்க, ஒரு 18-19 வயசு வடல பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளைகள். சிரிச்சு போச்சு. நாள் பாரு வரும் வேலைக்கு போய் பாடிட்டு போறாரு. பின்னால பார்த்து கிருக்கைங்க சிரிச்சுட்டான். இங்க பாட்டு வருது. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செலுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு. ஐயோ, தமிழ் வந்துருச்சு. தமிழ் படிக்கும் விளையாட்டுல. இது வேத வாக்கு. திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். திமுந்து பார்த்தா 5 பையங்க நின்ன இடத்துல 5 சாம்பல் புரியல். திருத்தணி. அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்தாங்க. சின்ன பிள்ளைங்க
விவரம் தெரியாத பிள்ளைங்க. சாமி உங்களுக்கு கருணைக்கு அன்னகிரின்னு பேரு, பிள்ளைகளை காப்பாத்துங்க. ஆனா பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டே காப்பாத்து. சாமி மிச்ச பாட்டையும் பாடுங்க. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெரு வேண்டாம், அவன் தான் தண்டியும். திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம், நினைத்தது அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும். ஓஹோ, நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும், திருப்புகள் இப்ப நெருப்பையும் எரிக்கும். அவ்வளவுதான், 5 பேர் எந்திரிச்சிட்டாங்க, நெருப்பு எரிஞ்சு வச்சு. சீதாதேவிய ராமச்சந்திரமூர்த்தி ஒரு பார்வை பார்த்தார். 12 மாசம் ராவண வீட்டுல இருந்துட்டு என்ன தைரியத்தோட எங்கிட்ட வந்து நிக்கிற? இங்க மாமிசம் சாப்பிட்டு இருக்க, கெட்டு போயிட்ட. யாரு? நம்ம ராமன். சீதாதேவிக்கு தாங்கல. லக்ஷ்மணனை ஒரு பார்வை பார்த்தான், அவன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்தான். அண்ணன் எப்படின்னாரு, நெருப்பை மூட்டிட்டான். சீதாதேவி நெருப்புல பாயிறான். மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனில், சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வாய் என்றார். நான் மனசுனாலேயோ உடம்பினாலேயோ வாக்கினாலேயோ கெட்டு போயிருந்தால் என்னை சுடு. குணத்துளாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். ராமனை ஒரு கும்பிடு போட்டான். அவன் தான் நெருப்பல விளக்கு சொல்றான். அவனுக்கு ஒரு கும்பிடு, நெருப்பல பாஞ்சான். அக்னி பகவான் தூக்கிட்டு வெளியே வந்துட்டார். ராமா, நான் எல்லாரையும் சுடுவேன், இவள் கற்பு தீ என்னை சுட்டு விட்டது, வாங்கிட்டோ. ஏன் இந்த ராம எப்படி பண்ணாங்க? பண்றது நியாயமா தப்பா? நல்லா சொல்லுங்க. தப்பு தானே? இது யாரா இருந்தா நமக்கு என்ன தப்பு இல்லை. சரி, ஏன் தெரியுமா? வேகமா சொல்லிடுறேன். சீதைக்கு மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். 2 மாசமா ராவணங்கிட்ட இருந்துட்டேன். நான் சுத்தமா தான் இருந்தேன். ஊர்ல 4 பேர் 4 சொன்னா நான் கற்பு கரசின்னு எப்படி நிரூபித்து காட்டுவேன்? இல்புகத்தக்கலை எண்ணில் யானுடைய கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுவேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நாளைக்கு ராமன் சொல்லிட்டா நான் என் கற்பை எப்படி நிரூபித்து காட்டுவேன்? இது உள்ளுக்கு கிடக்கும். நாளைக்கு இப்படியே கூட்டிக்கிட்டு போனான்னா அயோத்தியில யாராவது சிரிச்சா என்ன பார்த்துத்தான் சிரிக்கிறானோ தோணுமா? தோணாதா? மனசு கெட்ட மனசு, மனசுக்குள்ள புரியல. ராமனுக்கு இது புரிஞ்சு போச்சு. பொண்டாட்டியை பற்றி முழுக்க தெரிந்தவன் கணவன், தெரிஞ்சு போச்சு. அக்னியில விட்டாச்சு. இப்ப அக்னி பகவான் தூக்கிட்டு வர, இவள் கற்பு தீ என்னை சுட்டது. கல்யாணத்தன்னைக்கு அக்னி சாட்சியா தாலி கட்டினீங்களா? ஆமா, இந்தா புடிச்சுக்கோ. இப்பவும் அக்னிதான் சாட்சி. இப்ப இவளுக்கு சந்தோஷம். அப்பா, ஊர்ல எல்லாருக்கும் ஒரு நிரூபிச்சு காட்டியது. பழியை கணவன் ஏற்றுக்கொண்டு மனைவியின் மனத்திலே உள்ள துன்பத்தை மாற்றி விட்டான். அதுதான் ராமச்சந்திரமூர்த்தி. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? நெருப்பை சுட்டு விட்டது இவள் கற்பு. அது மாதிரி இப்போ நினைத்தது அளிக்கும், மனத்தையும் உருக்கும், இசிக்கருவருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். 5 பேர் இருந்துச்சுட்டான். தன 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 தந்திமி திமி திமித்தி தகு 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 தந்தனவே தடுடுடுடுடுண்டென துடி முழக்கும், தளத்துடன் நடக்கும் கொடுசூரர், சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும், சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா, தினக்கிரி குறப்பன் தனத்தில் சுகித்தன், திருத்தணி இருக்கும் பெருமாளே. எல்லாரும் காலில் விழுந்தாங்க. திருப்புகழ் பெருமாள் கடைசி காட்சிக்கு வர ஒரு வழியா திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். அருணகிரியா திருவண்ணாமலையில பிரபுடதேவ மகாராஜான்னு ஒரு ராஜா. அவன் இவர் காலில் விழுந்து கும்பிட்டான். அந்த ஊர்ல ஒரு
பராசக்தி உபாசகன். அவன் கூப்பிட்டான்னா காளி வந்துடுவான். மந்திரம் இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா வருவான். அவனுக்கு சம்பந்தாண்டான் பேர். இதுவரைக்கும் அவன் தான் பெரியாள். இவர் வந்த உடனே அவன் பேரு போயிடுச்சு. பொறாமை. ஆமையில கொள்ளாத ஆமையது பொறாமை, ஜெலசி. அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீவுளி உய்த்து விடும். பொறாமை வந்தா கெட்டு போயிடும். ராஜாட்ட போனான். இந்த அருணகிரியார் முருகனை கூப்பிடுவாரா? நான் காளிய வர சொல்றேன், எல்லாரும் பாருங்க. அருணகிரியார் முருகனை வர சொல்லுவாரா? ராஜா பார்த்தேன், இவங்க சண்டையில நம்ம 2 பேரையும் ஓசியில பார்த்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? அருணகிரி, என்ன நீங்க பாடினால் முருகன் வருவானா? அவன் விரும்பினால் வருவான். சரி, நாளன்னைக்கு போட்டி. திருவண்ணாமலை கோபுரம், கிழக்கு கோபுரம். எல்லாரும் வந்து உட்கார்ந்து. பகவான் ரமணர் தவத்தில இருந்த பாதாள லிங்கம் அங்கதான். கிழக்கு கோபுரம், பெரிய கோபுரம், 11 நிலை. எல்லாம் கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டாங்க. சமந்தாண்டான் வந்துட்டான். காளி உபாசனை, காளிய மந்திரம் சொன்னா காளி வருவான். ராஜா காத்து கிடக்கிறான். மந்திரம் சொல்லிட்டான், காளி பருவம். முருகப்பெருமான் போய் மடியில உட்கார்ந்தார். தாயே, என்ன ஆணவக்காரன், பொறாமக்காரன், நீ போகக்கூடாது. அப்பா, இந்த மந்திரம் சொன்னா நான் போய்த்தான் தீரணும். அந்த மந்திரத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு, நான் மதிக்கணும் அதை. அம்மா அப்படின்னா ஒண்ணு செய். என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு போகுது. புரியுது அவங்களுக்கு? மற்றவங்களுக்கு காட்சி கிடைக்காது, அவனுக்கு மட்டும் கிடைக்கும். திருஞான சம்பந்தர் முதல் பாட்டு என்ன பாட்டு பாடினாரு? அந்த பாட்டு எப்ப பாடினாரு? தண்ணிக்குள்ள அவங்க அப்பா குளிச்சாரு. இவருக்கு சிவபெருமான் வந்து பால் கொடுத்தாரு. அம்பாள் பால் கொடுத்தா. இந்த வழியா பால் வடிஞ்சுது. அவங்க அப்பா மேல எந்திரிச்சு வந்து யாரா பால் கொடுத்தான்னு விரட்டி கேட்டாரு. அப்பதானே இந்த பாட்டு பாடுறாரு. அப்போ சிவபெருமானும் பராசக்தியும் ஞானசம்பந்தருக்கு பக்கத்துல நின்னாங்களா, நிக்கலையா? நின்னா அப்பா பார்த்திருப்பாருல. யாரு கரெக்ட்? நின்னாரு. நின்னாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு வாங்க, பக்கத்துல நின்னாருங்கிறீங்கல்ல. சிவபெருமான் இருந்தாரு, எப்படி சார் தெரியும்? தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவனன்றே. அவனன்றேனாரா இவன் அன்றேனாரா? இவன்னா என்னை அர்த்தம்? இந்த நிக்கிறாங்க. இதா அவன் அன்றே இல்ல. அப்ப நின்றுருக்காரு, அவருக்கு தெரியுது அப்பாவுக்கு. அது மாதிரி காளி வந்தது சம்பந்தாண்டானுக்கு தெரியுது, ஒருத்தருக்கும் தெரியல. அந்த காளிங்கிறான். எல்லாரும் எங்கே எங்கேங்கிறாங்க. ராஜாவுக்கு கோபம் தாங்கல. ஏண்டா ஏமாத்தி விட்ட? அவ்வளவுதான், அசந்துட்டான். போச்சுடா, நமக்கு கதை முடிஞ்சு. வாரியார் சாமி இதை வேற விதமா சொல்லுவார். 12 வருஷத்துக்கு தான் இவனுக்கு காளி கட்டுப்படுவான். இன்னைக்கு அந்த 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, காளி கட்டுப்படலை அப்படின்னு இந்த வாரியார் சாமி சொல்லுவார். இந்த கதை நான் படிச்ச கதை, செங்கல்வராய பிள்ளைகள் சொன்ன கதை. அருணகிரி முருகனை நீங்கள் வரவழைக்க முடியுமா? அவன் விரும்பினால் வருவான். பாட ஆரம்பிச்சிட்டார். முருகன் எப்படி வருவான்? மயில் மேல வருவான். முருகன் வந்தா எப்படி வருவான்? நடனம் ஆடிக்கிட்டே வருவான். எதெல்லாம் ஆடும்? பூமியை தாங்குகிற சேடன் ஆடுவான். தேவர்கள் ஆடுவார்கள். சரஸ்வதி ஆடுவாள். சரஸ்வதி ஆடினா அவங்க வீட்டுக்கார பெருமா ஆடித்தான் தீரணும். அவரு ஆடுவார். காளி ஆடுவார்.
சிவபெருமான் ஆடுவார், மகாலட்சுமி ஆடுவார். மகாலட்சுமி முருகனுக்கு மாமியார். மாமியார் ஆடுனா அந்த நெடிய மாமனாரு ஆடத்தான் வரும். இவளது பேரு ஆடி நீ வரணும். பார்த்து பாருங்க. அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாடும் அவையாட மதுரவாணி. வாணினா யாரு? கலைவாணி, சரஸ்வதி. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுளோராட மதியாட வனச மாமியாராட. தாமரையில் இருக்கிற மாமியார் யாரு? மகாலட்சுமி. மனசம்னா தாமரை. வனச மாமியாராட நெடிய மாமனார் உலகளந்த பெருமாள். வனச மாமியாராட நெடிய மாமனாராட மருவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். மயில் ஆடுது, வந்திருக்குது. முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். ஒரு தூண், தூணுக்கு முன்னால மயில் வேலை. பாட்டை மிச்ச பாட்டை முடிக்கிறார். உதயதாம மார்பான புடபுட தேவ மகாராஜன். கடைசி வரைக்கும் போயிட்டேன். புறபுட தேவ மகாராஜன் அவன் பேரையும் வச்சு பாடியாச்சு. உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே கதைபடாத தோல்வி மன் எதிர்கொள் பாடியார் மீது கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போல் வீழ விஜய நேரு தேர் மீது. கருத பார்த்து அப்படி போயிட்டே இருக்கு. முடிச்சிட்டார். எல்லாரும் பார்த்தாங்க, கும்பிட்டாங்க. இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு அங்கே கம்பத்து இளையனார்னு பேர். கம்பம்னா தூண். தூணுல நின்ன இளையனார் கோயில். பரமஞானி சேஷாத்திரி சுவாமி அங்கதான் போய் உட்கார்ந்துருக்கோம் திருவண்ணாமலையில. சம்பந்தாண்டானுக்கு இப்ப வருத்தமா போச்சு. இந்த அருணகிரியை ஒழிச்சு நல்ல வேளையா ராஜாவுக்கு 2 கண்ணும் போச்சு. இவனுக்கு நல்ல வேலை. கண்ணு தெரியல. ராஜாட்ட போனான். கண்ணு தெரியணும்னா தேவலோகத்தில இருந்து பாரிஜாத பூ வரணும். எப்படி? அருணகிரி அனுப்புங்க. இவர் கூப்பிட்டா முருகனே வர்றாருல்ல, போட்டான் சாதியை. இதெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அருணகிரி என்ன போய் பாரிஜாதம் கொண்டா. சரி முருகா பறக்கணும். கோபுரத்துல ஒரு கிளி செத்து கிடந்தது. இவர் உடம்பு ஆவியை இங்க இருந்து கிளிக்குள்ள பாய்ச்சினார். கூடு விட்டு கூடு பாய்தல். இது வழியா போகும். இந்த குழந்தை பிறந்த உடனே உச்சந்தலையில நெடுநெடுன்னு தெரியும். அது வழியாத்தான் உயிர் போகும், உயிர் வரும். நம்ம தூங்குறோம் இல்ல, அசந்து தூங்குறோம் இல்ல, அப்போ உயிர் இங்க போய் உட்கார்ந்து இருக்கும். நல்ல பணம் மாதிரியே தூங்குவோம். எவனாவது எழுப்பினான்னா எங்கே இருக்கோம்னு ஒரு நிமிஷம் தோணாது. அப்போ உயிர் இறங்கி வருதுன்னு அர்த்தம். இங்க வரவிட்டு, ஆமா நம்ம இன்னைக்கு முருகப்பன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம், இல்ல ராமசாமி ஜானகி அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம், அப்புறம்தான் புத்தியில படும். புரியுதா? இந்த உயிர் இறங்குற வரைக்கும் படாது. இங்கதான் இங்கதான். இப்ப என்ன ஆகி போச்சு? கிளி உடம்பு, இவர் உயிரை உள்ள பாய்ச்சினார். கிளி பறந்து போனதா சம்பந்தாண்டானுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் உடம்ப கொளுத்திட்டார். கிளி மேல போனது, பாரிஜாத பூ எடுத்தது, கொண்டு வந்தது திருவண்ணாமலையில. அந்த வாசம் பட்ட உடனே கண்ணு தெரியாத அத்தனை பேருக்கும் கண்ணு தெரியுது. கொடுத்துட்டு திரும்ப உடம்ப தேடி கிளி கோபுரம் அங்க வர உடம்ப காணோம். முருகா, நான் கிளியா இருக்கணும்னு ஆசையா? நான் என்ன செய்ய? என் தோல்ல உட்கார். முருகன் தோல்ல உட்கார்ந்தாராம். கந்தர் அனுபூதி பாட ஆரம்பிச்சிட்டார். நெஞ்ச கனகத்து நெகிழ்ந்துருகன் தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல்சே செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரகானை வதம் பணிவாம் ஆடும் வடிவேல் அணி சேவதன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனின். கடைசி பாட்டு என்ன? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
கருவாய் உயராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாரியார் சாமி இந்த பாட்டை பாடித்தான் முடிப்பார். ஏன் சாமின்னு கேட்டேன். அது தாண்டா வருவாய் இருக்கு. வேடிக்கை. அவர் சம்பாதிச்ச காசை பூரா திருப்பணிக்குத்தான் கொடுத்தார். குழந்தை இல்லை, அவ்வளவு திருப்பணிக்கு கொடுத்தார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முடிக்கிறார். தோல்லே உட்கார்ந்துட்டார். யாரு தோல்ல? முருகன் தோல்ல கிளியாக அருணகிரி அமர்ந்து வைத்தார். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம் அற்புதமான ஒரு நூல். இந்த தலையில எழுதின எழுத்து அழிக்க முடியுமாமா? அழிக்க முடியுமா? அழிக்கலாமா? அருணகிரியார் சொல்றாரு, திருச்செந்தூர் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில். திருச்செந்தூர் வயல்ல மீன்கள் பாஞ்சி பாஞ்சி வயல் வரப்பு அழிஞ்சு போச்சான். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். அவன் உடம்பு மாலையை பார்த்து பார்த்து பெண்கள் மனசு அழிஞ்சு போச்சான். மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம். கடல், சூரன், மலை எல்லாம் வேல்பட்டு அழிந்துதான். மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும். அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன். பெருமாயன் தலையில் எழுதின எழுத்து அவன் திருவடி பற்று அழிஞ்சு போச்சு. இந்த பெருமா என்ன பண்ணியிருக்காரு? நம்ம தலையில பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. இன்னைக்கு இங்க வந்து பேசணும்னா அவர் தலையில எழுதினாத்தான் முடியும், கேட்கணும்னா எழுதினாத்தான் முடியும். கீழே உட்கார்ந்து கேட்கலாமா, மாடிப்படியில உட்கார்ந்து கேட்கலாமா? எல்லாம் எழுதினாத்தான் நடக்க. எழுதலைன்னா நடக்க. எழுதிட்டாருல, எழுதிட்டு கீழே கையெழுத்து போட்டாராம். யாரு? பெருமா. சார் கையெழுத்து போட்டதானே சார் அக்ரிமெண்ட் செல்லும். முருகன் வந்தானா, திருவடியை வச்சானா, கையெழுத்தை மட்டும் அடிச்சான். இனிமே மத்த எல்லாம் இன்னெஃபெக்டிவ். சார் கையெழுத்து தானே சார் முக்கியம். பராமரிசர் நோட்ல கையெழுத்து இருக்கு, கையெழுத்து அழிச்சு விட்டா அவ்வளவுதான். கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. எங்க ஊர்ல கணசிச்சபேசன்னு ஒருத்தர் தேவகோட்டையில, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நல்லா பேசுவார். அவர் அழகா சொல்லுவார். மலேசியாவில ஒரு செட்டியாரு ரப்பர் தோட்டம் வாங்கினார், நிறைய வச்சிருந்தார். என்னமோ தப்பா போச்சு, 10 லட்சம் ரூபாய் சொத்து போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டார். தேவகோட்டையில போய் உட்கார்ந்து இருக்கார். பேரன் பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்சுட்டு வர்றான். தாத்தா என்னடா ரப்பர் கொடுக்குறியான்னு கொடுத்தாரு. ஏது தாத்தா? நம்ம ஃபேக்டரியில மலேசியாவில வச்சதுரா. தாத்தா இது அழிக்குமா? 10 லட்சம் ரூபாய் சொத்தையும் அதாண்டா அழிச்சுது. உன் கையெழுத்தையா அழிக்காது. புரியுதாமா? முருகன் திருவடி பட்டா தலையெழுத்து அழிந்து போகிறது. அவன் காலில் விழுந்து அழுதால் எல்லா துன்பங்களையும் மாற்றிப்பான். எல்லா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பான். இன்னைக்கு இந்த இடத்துல முழுக்க முருகன் பரவி நிற்கிறான். மறக்காதீங்க. இந்த சிந்தனை பூரா அப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கும். சுகத்துல எல்லாம் போய் நிற்கும். அதுக்கு பவர் உண்டுங்க. ஏன் பழனிக்கு போனா மட்டும் மனசு போகுது? அங்கே எல்லாரும் கும்பிட்ட இடம், நம்ம வீட்டுல போக மாட்டேங்குதே. நம்ம அந்த இடத்துல அடுப்படிக்குள்ளேயே ஒரு ஓரத்துல முருகனை வச்சுக்கிட்டோம். நல்ல சாப்பாட்டு புத்திதான் அங்க வருமே தவிர முருகன் புத்தியா வரும். என்னம்மா நினைப்புத்தானே. அருமையான காட்சி. இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கிடுங்க. எனக்கு கொடுத்தது 1.5 மணி நேரம் தான். நான் அதையெல்லாம் தாண்டிட்டேன். எங்க திருப்புகள் பேசினா இதெல்லாம் பத்தாதுங்க. அந்த கடல் இத்தனை பாட்டு, 1300 சொச்சம் பாட்டு. நான் பாடம் பண்ணதே 150 பாட்டு. சொல்லாம வேற எங்க போய் சொல்றது? அப்படி யாராவது மாட்டிக்கிட்டா தானே சொல்றாங்க. ஆனா புரிஞ்சு படிச்சாலும் புண்ணியம், புரியாமல் படித்தாலும் புண்ணியம். நெருப்பு இருக்கு, தெரிஞ்சு தொட்டாத்தான் சுடுமா, தெரியாமல் தொட்டாலும் சுடும். திருப்புகள் கேட்ட பெருமக்கள்
எல்லாருக்கும் நன்றி.